கேக்குதா? ஹலோ. ஹலோ. கேக்குதுண்ணா. சரி. For horizontal tax devolution, the 15th Finance Commission used how many of the above as a criteria other than population area and income distance? Horizontal tax devolutionல 15th Finance Commission எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, கிரைட்டீரியாவா யூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அதர் தென் பாப்புலேஷன் அண்ட் இன்கம் டிஸ்டன்ஸ் தாண்டி. சரியா? டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸு, ஃபாரஸ்ட் அண்ட் இக்காலஜி, டாக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட்ஸ், இது 3 தான். ஆனால் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எப்படின்ட்டு? அப்பார்ட் ஃப்ரம் கண்டென்ட். அப்ப நான் என்னால சொல்ல முடியாது. கண்டென்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கஷ்டம். ஸ்டேபிள் கவர்மெண்ட், கவர்னன்ஸ் ரிஃபார்ம். டேய், ஸ்டேபிள் கவர்மெண்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுல்ல. எப்பயுமே பண்ண மாட்டாங்க. எப்பவுமே அது பண்ண மாட்டாங்க. எலிமினேட் பண்ணிடலாம். அதை விட கவர்னன்ஸ் ரிஃபார்ம் மேபி இருக்கலாம். சரி, பார்ப்போம். ஹாரிசான்டல் டாக்ஸ் டெவல்யூஷன், ஃபினான்ஸ் கமிஷன் பீயிங் கிரைட்டீரியா. சரி, அடுத்தது வந்து இந்த எசன்ஸ் வாட் டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மீன்ஸ். டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா கிடையாது. ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவும் கிடையாது. அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல ஒர்க் ஆகிறது, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இல்லைனா ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லா. நான் ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லான்னு தான் வந்து போடுவேன். ஆனால் வந்து ஏன் தானே கொடுத்துருந்தாங்க. ஆமா, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அது பேர் என்ன? மேனா காந்தி கேஸ்ல அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். இது எப்படி டிரைவ் பண்றது? டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, டியூ ப்ராசஸ் லாவுக்கு ஆப்போசிட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ், அதை எடுத்துரு. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வராது. அதுவும் நம்ம ரைட் ஈக்குவாலிட்டியில தான் நம்ம பார்ப்போம். ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லாவும் நேச்சுரல் ஜஸ்டிஸும் பார்க்கும்போது நம்மளுடைய என்ஜிடி மற்றதெல்லாம் வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல தானே ஒர்க் ஆகும். என்ஜிடி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இதெல்லாம் வந்து டியூ ப்ராசஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ அதை வச்சு வேணா ட்ரை பண்ணலாம். ஆனால் ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லா அப்படின்றத விட அது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கு. ஆனால் நிறைய பேர் ஃபேர் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருந்தாங்க ஆன்சர். அப்ளிகேஷன் ஃபேராக இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இன் இந்தியா, prisons are managed by இது அப்படியே பார்த்துருந்தோமா? prisons are managed by state government which their own rules and regulations for the day to day administration of the prison. இது ஆல்ரெடி பார்த்தோம். இது ரிப்பீட்டேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. பிகாஸ் ஏன் வந்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா, prisons are governed by the prison act 1989ல it's expressly kept the subject of a prison in the control of provisional government.
அதனால தான் பிரிசன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து அப்பயே வந்து எக்ஸ்பிரஸ்லாவே வச்சிருந்தாங்க, வெளியில வச்சிருந்தாங்க. 1984லயே வச்சிருந்தாங்களாம். அதனால தான் இப்பயும் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எக்ஸ்பிரஸ்லி அப்படின்னு போது நான் நான் அந்த வருஷம் அது தப்புன்னு எடுத்தேன். எக்ஸ்பிரஸவா சொல்லியிருக்க மாட்டாங்க. இம்ப்ளிசிட்டா சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா எக்ஸ்பிளிசிட். இந்த எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட்ல பயங்கரமா செக் வைக்கிறாங்க யுபிஎஸ்சி. இதே மாதிரி தான் என்ன பார்த்தா ஜுடிஷியல் ரிவ்யூ எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் ஆகல அப்படின்னு அது தப்புன்னு எடுத்தாங்க. இது எக்ஸ்பிளிசிட்டா பண்ணியிருக்காங்க அந்த ஆக்ட்ல. அதனால அது ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் கீழே இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சீஃப் பர்பஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன? விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிஃப்ளெக்ட் தான் கேட்குறாங்க. சீஃப் பர்பஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கண்ட்ரி இட் டிட்டர்மைன்ஸ் த அப்ஜெக்டிவ் ஃபார் மேக்கிங் த நெசசரி லா. நெசசரி லான்றது தான் அதோட அப்ஜெக்டிவ் சொல்றது. எனேபிள்ஸ் த கிரியேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் அண்ட் ஏ கவர்மெண்ட். பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் அண்ட் த கவர்மெண்ட் இட் டிஃபைன்ஸ் த லிமிட் த பவர் ஆஃப் த கவர்மெண்ட். பவர் ஆஃப் த கவர்மெண்ட்டை லிமிட் பண்ணுறது. ஓகே, இட் செக்யூர்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி. இது ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்தது தான். எப்பயுமே பொலிட்டிக்கல் ஆஃபீஸ்ன்றது கரெக்டாக இருக்காதுங்க, தப்பாயிடும். ஸோ லிமிடெட் கவர்மெண்ட், கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட். சரி, இது எலிமினேட் பண்ணிட்டாங்க. நான் சும்மா பார்க்கலாம். வைட்லி பிலீவ்டு தட் டு பி enacted to overcome the judicial interpretation. ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்த ஆக்ட் வந்து ரெண்டுமே, அதாவது 42nd 86 தூக்கிடலாம். ஃபர்ஸ்டா 42nd சொல்லுவாங்க. வைட்லின்னு சொல்றாங்கல்ல, வைட்லி டு ஓவர் கம் த ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து 15 clause 1ல எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணுறதே வந்து இங்கே தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ 15 clause 1லையும் 16 clause 1லையும். அதனால இது எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம அங்கே போடலாம். ஆனால் ரெண்டுமே இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா ரெண்டுமே வந்து ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலை. வைட்லி பிலீவ்ட் எனாக்மெண்ட் ஓவர் கம்னா ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலாக 4மே இருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் அந்த மாதிரிலாம் பேசலாம். அதனால நம்ம எல்லாரும் அது தப்புன்னு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் த பாடிஸ் இன் இந்தியா. நேஷனல் இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் முன்னாடி கேட்டிருந்தாங்க, இப்போ மாற்றி கேட்குறாங்க, அவ்வளோதான். நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட்ல NCBC 102nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 2010 ஆக்ட். சரியா, நேஷனல் லா கமிஷன் வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் பாடி தான். டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன், இது கமிஷன் இல்லை, நாட் ஈவன் ஒரு இந்த பாடி கூட கிடையாது, ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி கூட கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் 1993. சாரி சார், அப்போ 2010 ட்ரிபியூனல்ல அந்த கிரீன் ட்ரிபியூனல் நீ தான் பார்த்தோம். அது லா கமிஷன் எக்ஸிகூட்டிவ் பாடி, இது ஒரு எக்ஸிகூட்டிவ் பாடின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இது இருக்குல்ல, கன்சூமர் ப்ரொடெக்ஷன், அது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி. ஓகே, ஆனால் ஸ்டாட்யூட்டரி கிடையாது. ஸ்டாச்சுட்டரி நேச்சர். எந்த ஆக்ட்? இவன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அதே கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 80 86 தெரியல. ஓ, அதில் தான் கொண்டு வந்தாங்களா அவனை? ஆமா. சரி, if the election of the President of India is declared void by the Supreme Court of India, all act done by him in the performance of the duty of his or her office of the President before the date of a decision become invalid. Oh my God, ரொம்ப ரொம்ப கோரா சொல்றாங்க. ஒரு எலெக்ஷன் நடக்கிறாங்க பிரசிடென்ட்டுக்கு in India, declared void by the Supreme Court. Okay, all the act done by him performing her duty in office of the performance before the date of the decision. அவர் போட்ட சைன் போட்டது தான். ஒரு நாள் பிரசிடென்ட்னாலும் அது பிரசிடென்ட் தான். அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண மாட்டாங்க, தப்பு. இன்வேலிட்ன்றாங்க, அது தப்பு. சரியா, எலெக்ஷன் ஃபார் த ஒரு நார்மல் லோ லெவல் கடைசியில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் ஒரு VAO இல்லை வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதை பண்ணாலே அது வேலிட்னா வேலிட், அவ்வளோதான். Election for the post of the President of India can be postponed on the ground of some legislative assemblyல டிசால்வ் ஆயிருக்கு, அதனால நான் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னா தள்ளி வைக்க மாட்டாங்க, தப்பு. Elections are yet to takes place. When a bill is presented to the President of India, the Constitution prescribe the time limit within which he is give assent. இதே மாதிரி 3 கொஸ்டின் பார்த்துட்டோம், எதுவுமே கிடையாது. லாஸ்ட் பேராகிராஃப் மாதிரி 3 கொஸ்டின் பார்த்துட்டோம்.
with reference to the finance bill and money bill in the in Indian Parliament. Sorry, the Lok Sabha transmit the finance bill to the Rajya Sabha. It can amend or reject the bill. யார் பண்ணலாம்? ஃபினான்ஸ் பில்ல பண்ணலாம், ராஜ்யசபா பண்ணலான்றாங்க. வெயிட் பண்ணுவோம். When the Lok Sabha transit a money bill to the Rajya Sabha, it cannot amend or reject the bill and it can only make a recommendation. Is correct? In case of disagreement between Lok Sabha and Rajya Sabha, there is no joint sitting for money bill, but the joint sitting become a necessary for the for finance bill. இங்க வந்து நெசசரின்றாங்க ஃபார் ஃபினான்ஸ் பில். இதுல ஃபினான்ஸ் பில்ல 2 ஃபினான்ஸ் பில் இருக்கு. அதுல ஒன்னு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் தான் லோக்சபா, ஒன்னு வந்து எக்ஸ்க்ளூசிவ், ஒன்னு வந்து நார்மல் தான். அதனால இட் கேன் ரிஜெக்ட் ஆர் அமெண்ட்னு வச்சுக்கலாம். ராஜ்யசபால பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். இங்க வந்து மணி பில் பட் இட் இஸ் நெசசரி ஃபார் த ஃபினான்ஸ் பில்ன்றாங்க வரேன். அப்போ ஆர்டினரி பில்லு தான் வந்து நம்ம அப்படி பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி 3 பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து ஜாயின்ட் செட்டிங் பண்ணோம்னா ஆர்டினரி பில்லாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதில் சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் வரும்னு அப்படி ஒரு கொஸ்டினே பார்த்தோம். சரி, மணி பில் இல்லாதது எல்லாமே வந்து அப்போ ஜாயின்ட் செட்டிங் போகுமா? இதுக்கு என்னக்கா ஆன்சர் வந்துச்சு? அன்னைக்கு நான் ஒரு கொஸ்டினுக்கு நான் ஒரு முட்டை கொடுப்பேன்ல, குடு இந்த கொஸ்டின் தான். இல்லை, என்ன ஆன்சர் வந்துச்சு சொல்லுங்க. இரு வரேன். 37 வந்து பி. ஆனா நான் ஏ போட்டுட்டு வந்தேன். ஏன் ஏ போட்டீங்க? இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, அந்த ஃபினான்ஸ் பில் இஸ் a பார்ட் ஆஃப் மணி பில்லா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு தூக்கிட்டேன். இல்ல, ஓகே சரி, சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு தூக்கிட்டேன். செகண்ட் ஒன் வந்து மணி பில்லுன்னு வச்சுட்டு அதுக்கு கரெக்ட் போட்டுட்டு வந்துட்டேன். தேர்ட் தப்புன்னு எடுத்துட்டீங்க. தேர்ட் தப்புன்னு எடுத்துட்டேன். சரி, இங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்லணும்னா மணி பில்லுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ரெகனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா இப்போ ஃபினான்ஸ் பில்னு கேட்டாங்கன்னா மணி பில்லுக்கு மட்டும்தான் பவர் கிடையாது. அது பேர் என்ன, யாருக்கு? ராஜ்யசபாக்கு பவர் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். மணி பில்லுக்கு மட்டும் பவர் கிடையாது. அதனால தான் ஆதார் பில்லையே ஃபினான்ஸ் பில்லா கன்சிடர் பண்ணாம மணி பில்லா மாத்தினானுங்க. ஏன்னா அது ஃபினான்ஸ் பில்லாவே மாத்திருக்கலாமே, கான்ட்ரவர்சி வருது. அதே போல ஸ்பீக்கருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து ஃபினான்ஸ் பில்ல கிடையாது. சும்மா இந்த ஒரு கன்சிடரேஷன்ஸ்ல வச்சுக்கலாம். அது 1 or 2 அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுல 1, 2, 2 இருக்குல்ல. மணி பில்லுக்கு ஒரு பவர், ஃபினான்ஸ் பில்லுக்கு ஒரு பவர். இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம சும்மா ப்ராடா ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ இது மட்டும் பார்க்கலாம். It is necessary for the but the joint sitting become necessary for the finance bill அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது மாதிரி கான்ஸ்டியூஷன்ல கொடுத்திருந்தாதான் அது நெசசரி. இதுல மாதிரி எந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷன் பில்லுக்கும் மணி பில்லுக்கும் தான் இது ஜாயிண்ட் செட்டிங் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல நெசசரின்னு சொன்னதுனாலதான் நான் தப்புன்னு எடுக்கிறேன். மேபி டிஸ்கிரிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இந்த பில் அது போனாமா இல்லையான்றதை டிசைட் பண்றது அவராக தான் டிசைட் பண்ணிருக்கணும். நான் அப்படிதான் இந்த கொஸ்டினை நான் டிரைவ் பண்ணேன். நான் சும்மா டிரைவ் பண்ணி வச்சிருந்தேன். புரியுதா உங்களுக்கு? இல்ல, இன்னும் புரியல. எல்லாத்தையுமே நீங்க கான்ஸ்டியூஷன் வச்சு பாருங்க அக்கா. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேண்டமஸ் கொஸ்டின் அதே தான். அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இந்த கொஸ்டின் டிலே ஆகுது. இப்போ உங்களுக்கு ஃபண்டமெண்டல்லாம் தெரியும், 3 பில்லு தான் இருக்கு. மணி பில்லு, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு, இது இல்லாம ஆர்டினரி பில்லு. இது இல்லாம ஃபினான்ஸ் பில்னு ஒன்று இருக்குது. அது ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ராப்ரியேஷன் பில்னு தனியாக வச்சிருக்காங்க. ஆனால் இந்த அப்ராப்ரியேஷன் பில் வந்து எப்பயுமே மணி பில்குள்ளேயே உள்ள வந்துருது. இந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன்ல ஃபினான்ஸ் பில் வந்து ராஜ்யசபா வந்து கேன் அமெண்ட் ஆர் ரிஜெக்ட்ன்றது நீங்க வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலன்னா மணி பில் மட்டும்தான் பவர், ராஜ்யசபாவுக்கு பவர் கம்மி. இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் பவர் தான். கரெக்டா? சரி, கரெக்டா? இது வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஜாயிண்ட் சிட்டிங் வந்து ஃபினான்ஸ் பில்லுக்கு நெசசரின்றாங்க பாத்தீங்களா? எனக்கு நெசசரி தான் பிரச்சனை. ஏன்னா நெசசரின்னு சொன்னா அது கண்டிப்பா கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அப்பதான் அது நெசசரி. புரியுதா? எனிதிங் இஸ் நெசசரி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா மேண்டேட்டரி அப்படின்னு சொன்னாங்க. தப்பு தான்டா போட்டுட்டு வந்தேன். எனக்கு 3 பிரச்சனையே கிடையாது. வேற என்ன பிரச்சனை? மேல இருக்கிற பிரச்சனை 2 தான் பிரச்சனை. ஏன் 1 பிரச்சனை? ஃபினான்ஸ் பில்லுன்னு சொல்றாங்க. இட்ஸ் a பார்ட் ஆஃப் மணி பில் இருக்குல. ஃபினான்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல மணி பில்லுக்கு மட்டும் தான் ரெடியூஸ்டு பவர் டு ராஜ்யசபா. சரி, ஆனா ஃபினான்ஸ் பில் பண்ணக்கும் ராஜ்யசபா 2 இருக்குல்ல. அதான் ஃபினான்ஸ் பில் 2 இருக்குல்ல. அப்படின்னா நீங்க மணி பில்லையும் ஃபினான்ஸ் பில்லையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிங்க. On what basis you will differentiate?
இஃப் த கண்டென்ட் வந்து 110 லெவல்ல இதுவா இருந்தது அப்படின்னா அது எல்லாமே ஃபினான்ஸ் பில் 1 சொல்றது. அதாவது மணி பில் பார்ட்ல இருக்கிறது ஃபினான்ஸ் பில்ல வந்திருக்குன்னு அர்த்தம். அதான்க்கா அதுல 1 2 இதுல கொடுக்கலன்னு வச்சுங்க, they have not mentioned anything regarding 1 or 2. If they mention only finance bill in this regard, it should be considered as a differentiated bill which is apart from the money bill. So Rajya Sabha has equal power on these rights with respect to Lok Sabha. அவ்வளவுதான், அங்கேயே முடிச்சுக்கோங்க. நீங்க பார்லிமெண்டரி ஆனா இன்னொன்னு கன்வென்ஷன் என்ன சொல்லணும்னா, it can amend or reject ன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நெசசரியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதான் நெசசரி கூட இல்ல, கேன் அமெண்ட். அப்படின்னா ஃபினான்ஸ் பில் 2 கேன் அமெண்ட் இல்ல, நீங்க சொல்ற கன்சிடரேஷன்ஸ்க்கே வரலாம். ஆனா இங்க நெசசரி என்ன சொல்றேன்ல, நெசசரினா கண்டிப்பா கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கணுமாக்கா. கான்ஸ்டியூஷன்ல கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஜாயிண்ட் செட்டிங் போகணும். அந்த மாதிரி கொடுக்கப்பட்டதுக்கு மட்டும்தான் மேண்டேட்ரி. மற்றது எல்லாத்துக்குமே டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த, அதுக்கு தான் டிஸ்கிரிஷனரி பவர் 3 பேர் கொடுத்து வச்சிருக்காங்க. யார் யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு, ஸ்பீக்கருக்கு, இந்த கவர்னருக்குலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. டிஸ்கிரிஷனரி பவர் என்னன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ்க்காக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சும்மா நார்மல் கண்டெஸ்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிடுங்க. அதை புரிஞ்சா? இல்லடா இன்னும் இல்லையா? இல்ல இல்ல நீங்க அடுத்த क्वेश्चन போடுங்க. நான் இது இன்னும் எனக்கு ஃபினான்ஸ் பில் 1 இருந்தாலுமே வந்து ராஜ்யசபாவால அமெண்ட்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணலாம்லக்கா. அதுல 2 மட்டும் தானே பிரச்சனை. இல்ல ஃபினான்ஸ் பில் 1 இருந்ததுன்னா என்ன பண்ணனும்னா ராஜ்யசபா இன்வால்வ் மணி பில் இதுதான் வரும். அப்படியா? இன்ட்ரோடக்ஷன்ஸும் ப்ரையர் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். மீதிபடி ஆர்டினரி பில்லா தான் ஆக்ட் ஆகும் படிச்ச மாதிரி இருக்கு ஃபினான்ஸ் பில் 1 இருந்தாலுமே. ஹலோ சொல்றேன். இல்ல கரெக்டான்னு கேக்குறேன். எனக்கு ஃபினான்ஸ் பில் 1 அந்த ஞாபகம் இல்ல. 1க்கும் மணி பில்லுக்கும் வந்து இந்த 2 ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். பிரசிடென்டோடைய ப்ரையர் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும், லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இதை தவிர ஃபினான்ஸ் பில் 1 ஆக்ட் அஸ் அன் ஆர்டினரி பில் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கேன். அதனால இதுல அமெண்ட் ரிஜெக்ட்லாம் நார்மலான ஸ்டேட்மெண்ட் தான். சரி ஓகே, நீங்க அடுத்த क्वेश्चन போயிடுங்க. சரி. ஷெட்யூல்ட் ஏரியா இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஷெட்யூல்ட் ஏரியா இதுல வந்து வித்தின் அ ஸ்டேட் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அன் ஏரியா அஸ் அ ஷெட்யூல்ட் ஏரியா டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அன் ஆர்டர் ஆஃப் த பிரசிடென்ட். ஒரு ஏரியாவை ஷெட்யூல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லணும்னா அது ஆர்டர் ஆஃப் த பிரசிடென்ட் மூலமா நடக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? த லார்ஜஸ்ட் administrative unit forming the scheduled area is a district. லார்ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியான்றது ஷெட்யூல்ட் ஏரியால டிஸ்ட்ரிக்ட் ஆகும். அந்த லோவஸ்ட்ன்றது பிளாக் ஆகும். சரி, லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், லோவஸ்ட் பிளாக் இன் வில்லேஜ் ஆகாதா? இதுனா பிளாக்ன்றாங்க. ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல மொத்தம் பிளாக் டிவிஷன் ரெவன்யூ வில்லேஜ் அப்புறம் வில்லேஜ் 4 இருக்கு. இது பிளாக்கே ரொம்ப பெருசுங்க. ஒரு பிளாக்ன்றது 2 3 ஒரு 10 20 வில்லேஜ் சேர்ந்தது. லோவஸ்ட் யூனிட்ன்றது தப்பா கொடுத்துருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுவும் ஷெட்யூல்டு ஏரியா இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரோவா இறங்குவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா நீங்க நார்த் ஈஸ்ட்லாம் போனீங்கன்னா வெறும் 30 ட்ரைப்லாம் சேர்ந்து ஒரு கிளான் உருவாக்கிக்குவாங்க. அதனால ஒரு ஏரியாவை ஷெட்யூல்டு ஏரியானா ரொம்ப சின்னதாகவும் நேரோவா போகும். பாட்டம் அப் அப்ரோச். சரியா? The chief minister of the concerned state are required to submit an annual report to the union home minister on the administration of scheduled area. சீஃப் மினிஸ்டருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, கவர்னர் டைரக்ட்லி கண்ட்ரோல்டு. அவனுக்கு வந்து இவனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவான். சரியா? ஷெட்யூல்ட் ஏரியா எப்படி பண்றாங்கன்ட்டு இது எலிமினேட் பண்ணுவோம். இதையும் எலிமினேட் பண்ணிடுவோம். எலிமினேட் பண்ணிட்டு இதையே வந்து இப்போ ஷெட்யூல்டு ஏரியான்றது ஆர்டர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டா, பிரசிடென்ட் தான் 244 படி, ஆர்டிகல் 244 படி பயங்கர பவர் ஷெட்யூல்டு ஏரியா மேல வச்சிருக்கான். அதனால போடாத, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வழியாவே பண்ணலாம். ஷெட்யூல்டு ஏரியாவை பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணலாம். தப்பா சொல்றேன் ராகுல். தப்பா? ஆமா ராகுல். ஏன் நன் ஆஃப் த அபவ் அது கான்செப்ட்? கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன் வந்து அவன் ஷெட்யூல்டு ஏரியா கேட்டிருக்கான். ஷெட்யூல்டு ஏரியால 2 இதுதான் பிரியும். ஒன்னு டிஸ்ட்ரிக்ட், இன்னொன்னு வந்து பிளாக். அதோட லார்ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட், லோவஸ்ட் வந்து பிளாக் தான்.
ஆன்சர் 2 ஒன்லியா அதுக்கு? ஆன்சர் இல்லக்கா, பிளாக் கிடையாதுக்கா. பிளாக் தான். நீ நீ வந்து ஷெட்யூல்டு ஏரியாஸ் அந்த இது இருக்குல்ல, அது பேர் என்ன, 10 ஷெட்யூல்டு ஏரியாஸ் இருக்குமே, அதுல போய் பாரு. அதுல 2 தான் இருக்கும் எல்லாத்துலயும். கரெக்டாக்கா. நான் லோவஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் வந்து பிளாக்கா இருக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இது கரெக்ட் போல இருக்கு. இது பிளாக் தான். கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் இன் பிளாக் அப்படின்றாங்க. நான் கிளஸ்டரா பிரிச்சுக்கிட்டு ஒன்னா இருக்கிறாங்களா? நான் இன்னும் பாட்டம் அப் போகும்னு நினைச்சாக்கா. மேபி இல்ல, எனக்கு இது தெரியல. 3ஆ பிரியாது, 2ஆ தான் பிரியும். ஏன்னா அது எல்லாமே மூணா இல்லக்கா, 2ஆ தான் பிரியுதுன்னு சொல்றேன். அது ஓகே தான். ஆனா லோவஸ்ட்னாங்கல்ல, லோவஸ்ட் வந்து பிளாக்கை விட இன்னும் பாட்டம் போகும்னு நினைச்சேன். ஏன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் நடக்கும், அதனால அதிக அட்டானமி டு த ஷெட்யூல்டு ஏரியா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா இது ஷெட்யூல்டு ஏரியா இல்ல, 5th ஷெட்யூல் ஏரியா தான் நான் ஞாபகம் வச்சுக்கணும். 6th ஷெட்யூல் தான் நான் பேசினது. ஸோ அட்டானமின்றது நீ 6th ஷெட்யூல் எடுத்தா தான் அட்டானமி. 5th ஷெட்யூல்ல இந்த லெவலுக்கு தான் இருக்கு. இந்த லெவலுக்கு தான் உனக்கு வந்து பவர். 5th ஷெட்யூல்ல லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகாம பாத்துக்கிறதுக்கு இந்த லெவலுக்கு கொடுத்தாலே போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. நீங்க சொல்லுங்க அக்கா, இது சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே, ஒன்லி தப்பா போட்டேன். சரி. Supreme Court of India has held in some judgment that the reservation policy made under the Article 16 Class 4 of the Constitution of India would be limited by the Article 335 of 335 எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா for maintenance of efficiency of administration. 335 படி எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நீ மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக ரிசர்வேஷன் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து எஃபிஷியன்சியை டைல்யூட் பண்ணிடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல சொல்லுவாங்க தான். சரியா? பிகாஸ் 335 என்ன சொல்லுதுன்னா, அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன் பண்ணுது. எஃபிஷியன்சி அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபைன்லாம் பண்ணல. எஃபிஷியன்சி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரிசர்வேஷனுக்கு ஒரு ஒரு பிளாக் வச்சிருப்பாங்க. அந்த பிளாக் தான் அது. இது தப்பு. டிஃபைன் பண்ணதுன்றது எப்பயுமே தப்பு, இதுவும் தப்பு. அந்த லெவல் ஆஃப் மெட்ரிக்ல நம்ம எடுத்துடலாம். சரி. By which of the following act was a Governor General of Bengal designated as a Governor General of India? பெங்கால இந்தியான்னு மாத்தின ஆக்ட் எதுன்னு கேக்குறாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1833. ஸோ சாரி, ஓகே, பெங்கால இந்தியா தானே. கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ஆர் 72. பிட் இந்தியா ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க? எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சும்மா பிட் இந்தியா ஆக்ட்ல ரொம்ப ஃபேமஸா என்ன சொல்லியிருப்பாங்க? சரி, ஓகே. வைஸ்ராய் ஆஃப் இந்தியா 1858. சரி. The Indian public sector health care system largely focus on curative health with a limited preventive, promotive and rehabilitative care. Indian public sector வந்து largely வந்து focus on curative health with a limited preventive and promotive and rehabilitation care. Because India's decentralized approach to the healthcare delivery, the states are primarily responsible for organizing the healthcare. அதனாலதான் கியூரேட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன போட்டிருந்தாங்க? பியா? ஆமா. ஓகேவா? ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் தானே. ஸ்டேட்மெண்ட் டெஃபினெட்லி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவோட ஹெல்த் கேர் வந்து கியூரேட்டிவ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது, பட் ப்ரிவென்டிவ், ப்ரொமோட்டிவ், ரீஹாபிலிட்டேட்டிவ் ரொம்ப கம்மியாக தான் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்றது ரொம்ப ஜெனரிக்கான ஸ்டேட்மெண்ட்டும் கூட. அதுவும் இல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் கிரிட்டிசைசிங் இந்தியாஸ் ஹெல்த் சிஸ்டம். அதை நீ வந்து டேய், அவன் வந்து பிரிவென்டிவா இல்லன்னு சொல்லியேடா, லிமிட்டட் சொல்றான் இல்லக்கா. அப்படி சொல்றதா வந்து இந்தியாவுக்கு நெகட்டிவா தானே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க அது எப்படி கரெக்ட்னு போடுவீங்க? நான் அதை எப்படி படிச்சேன் அப்படின்னா, கியூரேட்டிவ்னா நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தாதான் நம்ம அங்க போறோம். சோ அது வந்து கியூரேட்டிவ் கேர். பிரிவென்டிவ் அப்படிங்கறது நம்ம பெருசா பண்ணல இப்போ வரைக்குமே. அதனாலதான் டிசீஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை போட்டுட்டேன். சரி, நான் என்ன சொல்றேன்னா, அப்ப சானிடேஷனுக்கு ஃபண்ட் கம்மியா வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க, R&Dக்கு ரொம்ப கம்மியா ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து வேற என்ன, இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வாங்க ரொம்ப ஒஸ்டா போகுதுன்றது இதோட அர்த்தம் தானே அது. சும்மா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் ஹெண்டட். இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப ஓப்பன் ஹெண்டட். யார் வேணாலும் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணீங்க, நான் இப்படி இன்டர்பிரட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது கூட சேர்த்தீங்கன்னு வச்சுங்களேன். சேர்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால தான்
இது இவ்வளவு கண்ட்ராவியா இருக்குன்றது ஏ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப மோசம். ஸ்டேட் எல்லாத்துக்கும் நீங்க அகைன்ஸ்டா இருக்குன்ற மாதிரி அர்த்தம். கண்டிப்பா ஏக்கு போகக்கூடாது. ஓகேவா? பி போலாம், இல்லைன்னா டி போலாம். ஏன்னா இந்தியன் டீசென்ட்ரலைஸ் ஹெல்த் அப்ரோச் வந்து ஸ்டேட் இஸ் த பிரைமரி ரெஸ்பான்சிபிள். ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்குது ஹெல்த். அதான் இங்க மேட்ரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூபிஎஸ்சி ஆன்சர் கே கொடுத்தது பி. இது நம்ம ஒரு டெரிவேஷன் கொண்டு வரலாம். என்னன்னா, இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்ல இதே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லியிருப்பாங்க 2022ல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. அது பேர் என்ன, ஒன்லைனர்ல வந்துச்சு அந்த क्वेश्चन. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் கொஞ்சம் ஜாகிரதையா படிச்சுங்க. ப்ரிவென்ஷன், டியூரேஷன், என்விரான்மென்ட்டுக்கும் ஹெல்த்துக்கும் நம்ம எந்த அளவுக்கு இது கொடுக்குறோம் நம்ம அப்படின்னு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு போடும்போது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போட்டது அந்த ஆன்சரை. கரெக்டா? அதனால சொல்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷனுக்கும் ரொம்ப அதிகமான ஒரு லிங்க் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கன்ஃபார்மா உங்களை மாதிரி தெரியலக்கா, நீங்க அப்படி யோசிச்சு போட்டுருக்கீங்க. விட்டுரு. எப்படி யோசிங்க அக்கா? எனக்கு புரியல. நீங்க எப்படி ஸ்டேட்மெண்ட் ஹெல்த்ன்னு இருக்குன்னு நினைச்சேன். அங்க லிமிட்டட்ன்றதுனால லிமிட்டட் தானே போட்டிருக்காங்க. தம்பி நீ தானே 2023 எனக்கு சொல்லி கொடுத்த, லிமிட்டட் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நான் போட்டுட்டு வந்தேன். அப்படியா இருந்தாலும் அது ரொம்ப ஓப்பன் நடக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நெகட்டிவ். இந்தியாவை நெகட்டிவா சொல்றோம். இந்தியாவோட ஹெல்த் சிஸ்டமே மட்டியா இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டே ஒர்க் ஆகல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தே ரொம்ப கம்மியா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதோட அர்த்தம் அது. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ஆகிற அளவுக்கு ஒரு வைலண்டான ஸ்டேட்மெண்ட் யூபிஎஸ்சி வச்சிருக்கான். அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு கீழே ஒன்று வச்சா பார்த்தீங்களா, அது அதை விட ஹைலைட். போட்டவே கூடாது. According to the Constitution of India, the central government have a duty to protect a state from the internal disturbance. இதான் சொன்னா 355 Constitution of India படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டியூட்டி டு ப்ரொடெக்ட் த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷனா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். இது ரெண்டுமே ப்ரொடெக்ட் பண்ணும். அதை கொடுக்கல, உங்க வச்சுக்கலாம் சும்மா. The Constitution of India attempt the state from exempt the state from providing a legal counsel to the person being held for the preventive detention. Constitution of India ஸ்டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு, லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்ட்டு. இந்த ஸ்டேட்ன்றது ஸ்டேட்ஸ்னா சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சு? அப்பெல்லாம் கிடையாது. அது கொடுக்க ஃபண்டமெண்டல். கூடாது. இந்த கொஸ்டின் அந்த நெசசரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இதுல அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றீங்கல்ல, ஏதாச்சும் சொல்றீங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல யாருமே இப்போ நான் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா யாருமே இல்லைன்னா ஸ்டேட் தான் முன் வந்து அவங்கள்ட்ட சொல்லும், ஒரு கவுன்சிலே ஏற்பாடு பண்ணும். அதை வச்சுட்டு அது தப்பு. அதனாலதான் நெசசரி இதே கன்சிடரேஷன்ல தான் அந்த நெசசரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுல நெசசரியும் அந்த கேனையும் பிரிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க கேன்ன்றது ப்ராபபிள் இல்ல, இங்கேயும் அந்த கேன் தான் நடக்குது. எக்ஸம்ட் பண்ணிடுச்சுன்றது தப்புன்னு எடுத்தீங்கன்னா ஸ்டேட் கேன் டூ இல்ல, அதான அப்படிதானே சொல்ல வரீங்க? நெசசரின்றதுனால தான் தப்பு, இங்கேயும் அதே தான் எக்ஸம் பண்ணிடுச்சுன்றதுனால தான் தப்பு. ஸோ கான்ஸ்டியூஷனை வச்சு தான் எல்லா ஆப்ரேஷனையும் இதில் போட்டிருக்கணும். பயங்கர கஷ்டமான ஒரு குவாலிட்டி பேப்பர் இது ஆக்சுவலா. According to the Prevention of Terrorism Act 2002, the confession of the accused before the police cannot be used as an evidence. So Terrorism Act படி confession accused before the police cannot be act as an evidence. முன்னாடி டெரரிசம் அது ஒரு ஆக்சுவலா வந்து பிடிச்சதே டெரரிஸ்ட்டை அவன் போலீஸ் முன்னாடி தான் சொல்லுவான், ஜட்ஜுக்கு முன்னாடி அவன் சொல்லுவான், கன்ஃபார்மாக போலீஸ் அடிச்சா தான் சொல்லுவான்னு வச்சுக்கலாம். அதனால இது வந்து ரொம்ப எக்ஸம்ஷனான ஒரு ஆக்டா இருக்கும், ஒரு எக்ஸம்ஷன். ஏன்னா அது they are not even considered to be, அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, எந்த ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் கூட கிடையாது. நார்மல் ஹியூமன் ரைட்ஸே இல்லாத ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிபரலிசம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இட் கேன் பி கன்சிடர் அஸ் an evidence. இதுவும் தப்பு. ஸோ அதனால 1 only. இது ஆன்சர் கரெக்டா? கரெக்ட். இப்படி யோசிச்சு போட்டாதான் ஆன்சர் வருது. இல்லைன்னா நீங்க போயிட்டு நம்ம படிக்க முடியாதுக்கா, டெரரிசம் ஆக்ட் படிக்க முடியாது. ஆக்டுக்கெல்லாம் போகலடா. அந்த நேரத்துல திருஷ்யம் படம் 2 வந்துச்சா, அப்ப அவன் ஓகே சொல்லியிருப்பான், இங்க வந்து நோ சொல்லியிருப்பான். ஆனா அந்த படம் கரெக்டா தான் எடுத்திருந்தாங்கன்னு நினைச்சிட்டு அதுக்கு தப்பு போட்டு வந்துட்டேன். ஓகே, சும்மா ஒரு பொலிட்டிக்கல் ஐடியால டெரரிஸ்டுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸே கிடையாது. வை கான் தே கிவ் த ரைட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சேஃப் ரைட் அகைன்ஸ்ட் டிடென்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே எவிடன்ஸ் தான். அதே போல ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படாத எதுவுமே, நம்ம படிக்காத எதுவுமே கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷன் கொடுத்தாங்க நம்ம கன்ஃபார்மா படிச்சிருப்போம். அவ்வளவுதான். அது அந்த வரைக்கும் எடுத்துக்கலாம்.
மறுபடியும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன். சரி, the members nominated to either house of the parliament or state legislature of the state are also eligible for included in the electoral college. Member nominated to the either house of the parliament or the legislative assembly of the state are also eligible for, இவங்க ரெண்டு பேருமே வந்து எலக்டோரல் காலேஜ்ல வருவாங்க. நாமினேட்டட்னு சொல்லிட்டாங்க, நாமினேட்டட் வர மாட்டாங்க. சரி, the higher the number of elective assembly seat, higher in the value of MLA. இதான் கேட்குறாங்க. நம்ம இன்னைக்கு எம்எல்ஏ ஃபார்முலா போட்டோமா? எம்எல்ஏ ஃபார்முலா என்ன போட்டோம்? டோட்டல் பாப்புலேஷன் பை நம்பர் ஆஃப் எலெக்டட் சீட்ஸ் ஆஃப் எம்எல்ஏ. இதுதான் ஃபார்முலா. என்ன கேட்டிருக்காங்க? ஹையர் த வேல்யூ ஆஃப் vote ஆஃப் எம்எல்ஏ, ஹையர் த நம்பர் ஆஃப் எலெக்டிவ் அசம்பிளி சீட். இந்த சீட் அதிகமாச்சுன்னா வேல்யூ ஆஃப் எம்எல்ஏ வந்து அதிகமாகும். சும்மா நம்ம போடுவோம். மேலே வந்து டோட்டல் பாப்புலேஷன் 100ன்னு வச்சுக்கலாம், சீட்டு வந்து 10ன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ வருது? 10 வேல்யூ வருதா? இப்போ சப்போஸ் இது இன்க்ரீஸ் பண்ணுவோம். இங்கே 10, இங்கே 100ன்னு போட்டு இங்கே 50ன்னு போட்டால் வேல்யூ என்ன ஆகுது? வேல்யூ கம்மியாகுது. சரியா? இது தப்பு. சும்மா ஃபார்முலா போட்டு தான் தப்பு வருது. எங்கே போச்சு? இல்லை இது தப்பு. அடுத்து வரலாம். த வேல்யூ ஆஃப் vote ஆஃப் எம்எல்ஏ இன் மத்திய பிரதேஷ் இஸ் கிரேட்டர் தன் த கேரளான்றாங்க பாரு. சும்மா மத்திய பிரதேஷ் ஒரு பெரிய ஸ்டேட்னே வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஸ்டேட்டு, ஒரு பாப்புலேஷன் கேரளாவோட அதிகமாக இருப்பாங்க. சரி, இங்கே வந்து சும்மா மத்திய பிரதேஷ்க்கு 100, கேரளாவுக்கு வந்து ஒரு 70ன்னு வச்சுக்கலாம். சும்மா போட்டு பார்ப்போம். அதே போல் சீட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ சீட்டு கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம். சீட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ? 243 சீட்டா? இப்போ கேரளாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டு கிட்ட மினிமம் இருக்கும். மத்திய பிரதேஷுக்கும் ஒரு 200 சீட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். 200 இல்லை, ஒரு 300 சீட்டு. கேன்சல் பண்ணி பார்த்தா 1/3ன்ற ஒரு வேல்யூ வருது. இவனை கேன்சல் பண்ணி பார்த்தா 7/10ன்ற ஒரு வேல்யூ வருது. யார் அதிகம்? இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுதான் நம்ம எப்படி எலிமினேட் பண்றது? அப்பா. சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். The value of vote of each MLA of the Puducherry is higher than the Arunachal Pradesh. வேல்யூ ஆஃப் vote ஆஃப் எம்எல்ஏ வந்து புதுச்சேரிக்கு வந்து அதிகம் அருணாச்சல் பிரதேஷை விட. பிகாஸ் த ரேஷியோ ஆஃப் த பாப்புலேஷன் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டிவ் சீட்ஸ் இஸ் இன் புதுச்சேரி இஸ் ஹையர் அஸ் கம்பேர்ட் டு த. இது நல்ல எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறான். புதுச்சேரிக்கு அதிகமாங்க. ரேஷியோ ரெண்டுத்தையுமே சேர்த்தோட ரேஷியோவே புதுச்சேரிக்கு அதிகம், அருணாச்சல் பிரதேஷுக்கு கம்மி. நம்ம இன்னொரு நம்ம இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல டென்சிட்டி ரொம்ப கம்மின்னு பார்த்தோம். வேற புதுச்சேரியில் அப்படி கிடையாது. டென்சிட்டியும் அதிகம், பாப்புலேஷனும் அதிகம். பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிசர்வ்டு சீட்டும் அதிகம். ஸோ இந்த மாதிரி நல்ல கன்சிடரேஷன்ல கொடுக்கறதுனால இது கரெக்ட். ரேஷியோவே அதிகம்னு கொடுத்துருக்கனால இது கரெக்ட்னு வச்சுக்கலாம். மேலே இருக்கிறது தப்புன்னு வச்சுக்கிட்டு இதையும் தப்பா, இதுவும் தப்பு. இப்போ இது கரெக்டா இல்லைன்னு தெரியணும். இல்லைன்னா 2 ஒன்லி இல்லை 1 ஒன்லி போய்க்கலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு ஆக்சுவலாக சும்மா எலெக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். கேரளாவுக்கு பாப்புலேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு ரிசர்வ் சீட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அசம்பிளியோட நம்பர் வந்து மத்திய பிரதேஷோட ரொம்ப கம்மியாலாம் இருக்காது. இப்போ மத்திய பிரதேஷ்க்கு 150 இருந்துச்சுன்னா கேரளாவுக்கு 100 இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால பாப்புலேஷன் இங்கே மத்திய பிரதேஷ்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், கேரளாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ பாப்புலேஷன் ஆப்வியஸ்லி கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேரளாவில் தான் அதிகமாக இருக்கும். வேல்யூ ஆஃப் vote இன் கேரளா தான் அதிகம். ஏன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ரெப்ரசன்டிங் மோர் எம்எல்ஏஸ். ஸோ அப்படின்னா வேல்யூ ஆஃப் மத்திய பிரதேஷ் வந்து கிரேட்டர்னு சொல்றது தப்பு, கேரளாவுக்கு தான் அதிகம். அதனால வில் கோ டு 1 ஒன்லி. உங்களுக்கு புரிஞ்சா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்காதுன்னு தெரியும், நான் கண்ட்ராவே சொன்னேன். எதெல்லாம் புரியலன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு 3 புரியல. மற்றதெல்லாம் ஓகேவா? மத்ததெல்லாம் ஓகே. ஓகே. இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு எத்தனை எம்எல்ஏ நம்பர் அக்கா? யோகி ஆதித்யநாத் வந்து 300 சீட் வாங்கினா ஜெயிச்சிடறாரு. 300 சீட் வாங்கினா ஜெயிச்சிடறாரு. ஸோ மோர் தென் ஹாஃப்னு வச்சுக்கலாம். அப்போ 600 இருக்காது. இன்னொரு அவன் ஆப்போசிஷன் வந்து ஒரு 150 வாங்குறான்னு வச்சுக்கலாம். ஒரு 450 சீட்டு ஆவரேஜா வச்சுக்கலாம். யூபிக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு 450 சீட்டு. இந்த சேம் லைன் வித் மத்திய பிரதேஷ் அவ்வளோ பெரிய ஸ்டேட்டு. இதில் கண்டிப்பாக ஒரு 300 சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா
ம். கேரளாக்கு கீழே இப்போ 300 சீட்டு, அதுக்கேற்ற மாதிரி பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஒரு 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 10 கோடி பாப்புலேஷன் வச்சுக்கலாம். இது இவ்வளவு பெரிய ரேஷியோ பெருசா இருக்கா? இந்த கேரளாவோட ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கேரளாவோட ரேஷியோ வந்து நம்ம தமிழ்நாடு 7 கோடியா, ஒரு 5 கோடின்னு வச்சுக்கலாம். கேரளால 5 crores. அதுக்கான சீட்டும் வந்து இங்க 300 இருந்துச்சுன்னா இங்க 200க்கு இருக்கும். ரேஷியோன்றது யாருக்கு வந்து ரொம்ப பெருசு, அதுக்கான வேல்யூ தான் அங்க அதிகமா இருக்கும். ஓகே. புரியுதா? ஆ. யாருக்கு ரேஷியோ பெருசா இருக்கும் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேஷியோ ஆஃப் த பாப்புலேஷன் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் சீட்ஸ் வந்து யாருக்கு அதிகம்? பாண்டிச்சேரிக்கு அதிகம். அதனால தான் அருணாச்சல் பிரதேஷோட எம்எல்ஏவை விட பாண்டிச்சேரியோட எம்எல்ஏ வந்து ரொம்ப வேல்யூ அதிகம். சரி. புரிஞ்சா? ஆனா இங்க ரேஷியோ வந்து யாருக்கு அதிகம்? பாப்புலேஷனுக்கு ஏத்த பாப்புலேஷனும் கம்மியா இருக்கு, ஆனா கீழே இருக்கிற நம்பர் வந்து அதிகமா இருக்கு. பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, கீழே இருக்க சீட் ரிசர்வ்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டா? அதனாலதான் சும்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா யூபியோட எம்எல்ஏ வந்து நிறைய பாப்புலேஷன், நிறைய, அதாவது யூஸ்வலா என்ன மேட்டர்னா 10 lakh பாப்புலேஷனுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கணும். ஆக்சுவலா அப்படிதானே இருக்கணும். 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கணும். ம். ஆனா யூபியில 20 லட்சம் மக்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கான். வேற கோவால வெறும் 1 லட்சம் எம்எல்ஏக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கான். இன்னும் பாண்டிச்சேரியில எவ்வளவு தெரியுமா? வெறும் 20,000 பேருக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க அக்கா. சரி, சரி. அதனால ரேஷியோ கம்மியா இருக்குன்னு சொல்றேன் நான். ஸோ எம்எல்ஏட வேல்யூ இங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்ற. சரி. இங்க வேல்யூ ரொம்ப கம்மி இல்ல. அந்த மாதிரி அந்த விஷயத்துல சொல்றேன், அந்த ஒரு ப்ராஸ்பெக்ட்ல சொல்றேன். ரேஷியோ எங்க அதிக கம்மியா இருக்கும், அதனால எம்எல்ஏ வேல்யூ அங்க அதிகமா இருக்கும். கேரளாக்கு தான் அதிகமா இருக்கும் ஓகே. கம்பேர் டு மத்திய பிரதேஷ். இந்த வேல்யூ வச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி தான் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, எங்கெல்லாம் ஃபாரஸ்டோட டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு கேட்டு ஒரு வாட்டி மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரான்னு கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் போட்டு மத்திய பிரதேஷ் பின்னாடி போடும். ஞாபகம் இருக்கா? ம். ஃபாரஸ்ட் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும். ஆமா. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்னு கால்குலேட் பண்ணுவோம். ம். அந்த ஒரு கன்சிடரேஷன் தான் இங்க. கொஞ்சம் ரிவர்சல் நடக்கும், இங்க அந்த ரிவர்சல் நடக்குது. இப்பயும் புரியல தானே? தனியா பேசிக்கிறேன். நீங்க சரி சரின்னு சொல்லும் போதே தெரிஞ்சு. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஆனா ஆன்சர் கரெக்டா? நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்தனே, கரெக்டா? இது ஆன்சர் கரெக்ட் தான். ஆன்சர் இது கன்ஃபார்மா தப்பு, இது கன்ஃபார்மா தப்புன்னு எடுத்துருவீங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலும் இது ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். நான் இதுல பி கொஞ்சம் பிரச்சனை. ஏன் பி போட்டீங்க? எது கரெக்ட்னு போட்டீங்க? 3யும் 4ம் கரெக்ட்னு போட்டுறேன். ஓகே. இது சும்மா இந்த இதோட எக்ஸாம்பிள் வந்து அந்த ஃபாரஸ்ட் கவர். அந்த கொஸ்டின் சீரியஸ்ல கேட்டாங்களா இதுல கேட்டாங்களான்னு தெரியல. சரி பார்ப்போம். யோஜனான்றது ஒரு கவர்னன்ஸ் வச்சுக்கலாம். ஜனனி சுரக்ஷா யோஜனா. இட் இஸ் அ சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷனா ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். சரி. இட்ஸ் an objective to reduce a maternal and neonatal mortality among the poor pregnant women. Reduce பண்ணணும் அதை. Aim to provide institutional delivery among the poor pregnant women. It provide a its objective include providing a public health facility to sick infants up to 1 year. ஆக்சுவலா நான் சொல்றேன், இந்த ஸ்கீமோட பர்பஸ் எல்லாமே ஒண்ணுதான் இருக்கும். ஸோ இது மல்டிபிள் ஆப்ஜெக்டிவ்லாம் அட்ரஸ் பண்ணாது. இங்க பாரு, இங்க ஒரு ஆப்ஜெக்டிவ் என்ன? நியோநாட்டல் மொர்டாலிட்டி, அப்புறம் வந்து மெட்டர்னல் மொர்டாலிட்டி. இது ரெண்டுத்தையுமே பிரெக்னென்ட் உமனுக்கு கம்மி பண்றது. இது பிரெக்னென்ட் உமனுக்கான சம்பந்தப்பட்ட விஷயம், மதர்ஹுட் கேர்னு சொல்றாங்கல்ல. அப்போ இங்க வந்து ஹெல்த் டு த இன்ஃபேண்ட்டுக்குன்னு தனி ஸ்கீம் இருக்கும். சிக் இன்ஃபேண்ட் அப் டு 1 இயர்ன்றது இது வேற ஸ்கீம். இது எலிமினேட் பண்ணிட்டு இது வராது. சரியா? இது இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி அமாங் த பிரெக்னென்ட் உமன். இதுவும் பிரெக்னென்ட் உமன் தான், இதுவும் பிரெக்னென்ட் உமன் தான், கிட்டத்தட்ட இதுவும் மதர்ஹுட் கேர் தான். ஆனா இது ரிலீஸ் பண்ணது யாரு? இது ரிலீஸ் பண்ணது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க வந்து ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட முடியாது. ஏன்னா ஹெல்த் இஸ் ஆல்ரெடி இன் ஸ்டேட் கன்கரண்ட் லிஸ்ட். ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? இருக்காது. எஜுகேஷன், அந்த டீச்சர்ஸ் எஜுகேஷன். சூப்பர். எஜுகேஷனுக்கு பார்த்தோம். இந்த சேம் லைன் இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு
பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஐ மீன் கைட்லைன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. இதே தான் அந்த பிரைமரி ஹெல்த் மேல பார்த்தோம்ல, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குது பிரைமரி ரெஸ்பான்சிபிள் ஹெல்த்துக்கு. இதை வச்சு நீங்க அதை எடுத்துடலாம். ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட யோஜனா ஒர்க் ஆகாது. ஓகே, சரி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் த கண்டெஸ்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன் பீயிங் அண்டர்டேக்கன் பை த அனிமியா முக்து பாரத் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நார்மலா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஒரு இன்டர்வென்ஷன் பீயிங் அண்டர்டேக்கன், ஒரு நார்மல் ஸ்ட்ராட்டஜி லெவலுக்கு யோசிக்கலாம். ஸ்கீமோட கம்மி ஸ்ட்ராட்டஜிலாம், சரியா? இட் ப்ரொவைட் ப்ரோலாக்டிக் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் டு த ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடலசன்ஸ் அண்ட் பிரெக்னென்ட் உமன். எல்லாருமே அட்ரஸ் பண்ணுறாங்க. ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன்ஸு, அடலசன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அனிமியா வந்து கம்மி பண்ணுறதுக்கு. இட் ரன்ஸ் கேம்பெயினிங் பண்ணுறாங்க. டிலே கார்டு கிளாம்பிங் கார்டு கிளாம்பிங் டிலேவே பண்ணாதீங்க, முன்னாடியே பண்ணிடுங்க. குழந்தையும் இந்த நல்லா அனிமியா இல்லாமல் வளரும் அப்படின்றது ஒரு கேம்பெயினிங் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி தானே, கண்டிப்பாக கேம்பெயினிங் பண்ணுவாங்க. இட் ப்ரொவைட் பீரியாடிக் டிவார்மிங் டு ஸ்கூல். பீரியாடிக்கா சும்மா வருஷத்துக்கு 2 வாட்டி இல்லை 1 வாட்டி டிவார்மிங் மட்டும் பண்ணி விடுவாங்க. மாத்திரை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில்ட்ரனுக்கும் அடலசன்ஸுக்கும். It addresses a non-institutional causes of anemia in endemic pockets with a special focus on malaria and hemoglobinopathies and fluorosis. இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு அட்ரஸ் பண்றாங்க நான் நியூட்ரிஷனல் காஸ் அனீமியா. ஓ, நியூட்ரிஷன் இல்லாம வேற ஏதாவது அனீமியா வந்து நியூட்ரிஷன் இல்லாம வேற ஏதாவது ஒரு வர்றதுனால இதை வந்து அட்ரஸ் பண்ணாங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மலேரியா வந்து அனிமியா இருந்துச்சுன்னா மலேரியா வராது அப்படின்னு ஒரு சொல்றாங்க. ஆனா அது ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வருமானு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா சும்மா அங்க வந்து மலேரியா வர இடத்துல வேற ஏதாவது பிரச்சனைகள் இங்க சொல்லியிருக்காங்க. பட் நான் நியூட்ரிஷன் இஷ்யூஸ்னால மலேரியா வர இடத்துல வேற ஏதாவது ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. இது நார்மலா தான் சொல்றாங்க. இங்க வரேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு. இதே நியூட்ரிஷன்ல ஃபாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்ற ஒரு கொஸ்டின் தப்பாகும். அதே மாதிரி தான் இங்க வந்து ஸ்பெசிஃபிக் ஃபேக்டா வந்து ப்ரோலாக்டிக் கால்சியம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோலாக்டிக் கால்சியம் அப்படின்றது லாக்டிக் மில்க் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி அங்கேயும் ஃபாலிக் ஆசிட்ன்றது தப்புன்னு வச்சு ஒரு கொஸ்டின்ல எடுத்தோம். இங்கேயும் தப்புன்னு எடுப்போம். அதை வித் ரெஃபரன்ஸ் டு சேம் கொஸ்டின். அந்த கொஸ்டின் நீங்க எடுத்து கொடுக்கல, அதனால தெரியல நம்மளுக்கு இதுல. ஆனா இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொஸ்டின் இருக்கு. மற்றது எல்லாமே கேம்பெயினிங் கண்டிப்பா கரெக்ட். பீரியாடிக்கா அடிக்கடி பண்றாங்க. சப்போஸ் நியூட்ரிஷன் இல்லாத நேரத்தில் நியூட்ரிஷன் பிரச்சனை இல்லைங்க, வேற ஏதாவது பிரச்சனை, அந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் மாதிரி இந்த மலேரியா அஃபெக்ட் ஆன இடத்துலையும் ஹோமியோகுளோபியோபத்திஸ் அப்படின்ற இடத்துலையும் ஃப்ளூரோசிஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, நார்மலான ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு. சப்போஸ் இந்த மலேரியா நீங்க எடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் மல்டி ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட் வந்து கரெக்ட் ஆகுது. சொல்லுங்க அக்கா, கரெக்ட் தானே? கரெக்ட். நான் இது எப்படி போட்டேன் அப்படின்னா, இன்கேஸ் அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா, இங்க மேல கொடுத்துருது ப்ரோபைல்டாட்டிக் கால்சியம். ஆக்சுவலி இங்க கால்சியம்னு கொடுத்துட்டு அவன் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னன்னா டிவார்மிங் பண்ணுங்க, அப்புறம் நியூட்ரிஷன் கொடுங்க, ஹீமோகுளோபின் கொடுத்துருக்கான், அனிமியான்னு கொடுத்துருக்கான். அதுக்கெல்லாம் நமக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸும் ஃபோலிக் ஆசிட் தான் தேவைப்படும். கால்சியம் வந்து அந்த அளவுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு தான் அதிகமா இருக்கும். ஸோ அதனால அது தப்புன்னு நான் எடுத்தேன். அப்படி வச்சுக்கலாம். ஆனா சப்ளிமெண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு கூற படிக்க மாட்டோம்ல, அதுக்காக நீங்க அப்புறம் படிக்கணுன்றதுக்காக சொல்றேன். The Constitution of India is celebrated on the 26th November every year to promote a constitutional value among the citizens. 26th November every year Constitution Day கொண்டாடுறோம். Because 26th November 1949 the Constitutional Assembly of India was set up. Drafting committee இதுதான் தப்பு. 9th December அது இல்லாம இது வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் அது வந்து அந்த ரிபப்ளிக் டே கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கு தான் வந்து ஃபைனலைஸ் ஆச்சு. அதுதான் மாற்றி கொடுத்துக்கிறாங்க. 9 கிடையாது, 29 ஆகஸ்ட். டிராஃப்ட் ஆனது நவம்பர் 29 ஆகஸ்ட் 1947. ஆகஸ்டா தெரியலக்கா, அப்ப நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஃபர்ஸ்ட் செஷன் தான் 9th டிசம்பர். ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் 9th டிசம்பர் நடக்கும். ஓ, டிராஃப்ட் ஆனது கான்ஸ்டிடியூட் பண்ணது வேற நாளா? கமிட்டி செட் பண்ணது 29th ஆகஸ்ட் 1947. என்னக்கா டிஎன்பிசி பட்டிஸ் எல்லாம் இறக்குறீங்க இங்க, பயங்கரம். சரி, இவ்வளவுதான் 2023. வேற லெவல் இருக்குல்ல. அந்த வருஷம் கட் ஆஃபே கம்மி, ஸோ அதனால டஃப் தான். 75 தான். ஆமா. வா,
ஆக்சுவலா இந்த பாலிட்டி யாரும் மதிக்கல போல இருக்கு அந்த டைம்ல. பாலிட்டி கஷ்டமா இருந்துச்சுன்னு ஆப்ஷன் மெரிட் இல்லாதனால தான் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா ஆப்ஷன் மெரிட் இருந்தாலும் கூட கொஸ்டினே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ். இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. வர who was the provisional president of Constitutional Assembly before the டாக்டர் ராஜேந்திர பிரசாத்? யார் அதுக்கு முன்னாடி? இது அந்த கண்டென்ட் படிச்சு தான் தெரியும். ராஜகோபாலாச்சாரி, அம்பேத்கர், 2 பேர் தூக்கிடலாம். டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகே. சச்சிதானந்த சின்ஹா. அந்த ஒரு சாப்டர்லேயே இது எல்லாமே இருக்கும். ஃபேக்ட் இது. 1935 ஆக்ட். சரி, இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் பேஸ்ட் ஆன் த யூனியன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஆக்சுவலா பேஸ்ட் ஆன் த யூனியன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஆக்சுவலா இது ரிப்பிட்டேஷன் கொஸ்டின். இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் வேர் கெப்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்லயே கொடுத்துருப்பாங்க இதை ரெண்டுத்தையும். கவர்னர் ஜெனரல் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர்ல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பெருசு இல்ல, கவர்மெண்ட் யூனியன் கிட்ட இருக்கிற மாதிரி. ஆனா இது ஓகே. ஸ்பெஷலா இவெண்ட் இருந்துச்சா? கவர்னர் ஜெனரல் இருந்துச்சா? சென்டர் கிட்ட இருக்கும்டா. ஃபெடரல்ல இருக்கா? சென்ட்ரல்ல இருக்கும். அக்கா ரெண்டு தான். ஃபெடரல் அதானே? ஃபெடரல் லெஜிஸ்லேஷன் சென்டரோடது. ஆமா, அது ப்ரொவிஷனல் தான் கீழே. சரி, ஃபெடரல் தான் இருக்கு. ஆஹா, நான் அது சொல்லல. ஃபெடரல் கவர்னர் ஜெனரல் இருக்குன்றீங்களா? இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்கல, டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இன்னொன்னு அது எதுவுமே ப்ரொவின்சியல் கிட்ட கிடையாது, ஃபெடரல் கிட்ட இருக்குன்னு தான் கொடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன் அக்கா மூணுமே. ஓகே. எக்ஸ்டர்னல் செக்டார் உங்களுக்கு கிடையவே கிடையாது. மூணுமே வந்து ஈவென்ட் இருக்கும். பேர் என்ன? ஃபெடரல் லிஸ்ட்ல இருக்கும். ஃபெடரல் லிஸ்ட்னா யூனியன் லிஸ்ட்ல இருக்கும். ஃபெடரல்ல இருக்காதுடா, இது கவர்னர் ஜெனரல் கிட்ட தான் இருக்கும். 1935 ஆக்ட் படி. தெரியல, நான் யூனியன்ல அதான் நினைச்சேன். லெஜிஸ்லேச்சர் கிட்டே இருக்காது, எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் அவன்கிட்ட தான் இருக்கும். லெஜிஸ்லேச்சர் தான் ஓட் பண்ணி தான் வெளியே வரணும், அதனால பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். மேபி இருக்கலாம், கரெக்ட் தான். Article 368 of the Constitution of India, the Parliament may amend any provisions of the Constitution by way of 3 வழியுமே பண்ணலாம். அடிஷன், வேரியேஷன், ரிப்பீல். 3 வழியாவுமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆட் பண்ணலாம், ரிப்பீல் பண்ணலாம், வேரியேஷன் பண்ணலாம். 3மே பண்ணலாம். சரி, மணிபில்ல 9 மென்ஷன் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வித் ரெஸ்பெக்ட் டு மணிபில். ஸ்பெஷல் ப்ரொசீஜர், மணிபில்லுக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் கொடுக்குது. இதுதான் நம்ம அங்கே பார்த்தோம். அந்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தோம் ஒரு 2 கொஸ்டின்ல. 109, 2 110 சொன்னா, 1 109 சொன்னோம். முன்னாடி ஞாபகம் இருக்கா அந்த கொஸ்டின்? இதான் அந்த கொஸ்டின். சரியா? மணிபில் ஷால் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்.
கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. cannot be cannot be தான் கொடுத்துருக்கான். ஓகே cannot be. ராஜ்யசபா can either approve the bill or suggest changes but cannot reject the bill. சேம் ரெபிடேஷனா, அப்ரூவ் பண்ணலாம் இல்ல சஜஸ்ட் பண்ணலாம், cannot reject the bill. Amendment to the money bill suggested by Rajya Sabha has to be accepted by the Lok Sabha. இதெல்லாம் ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 போன வருஷத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. சரி, நேஷனல் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் 1971. சரி, இதில் சப்சிக்வெண்ட் டு த அமெண்ட்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் 2002 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கானுங்க. அதையும் கேட்டு அதுவும் சேர்த்து தான் கேட்குறாங்க. த கவுன்சில் கம்ப்ரைசஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் மெம்பர்ஸ், யார் யாரெல்லாம் அதில் இருக்கான்னு கேட்குறாங்க. சரி, ஹோம் மினிஸ்டர் கண்டிப்பாக இருப்பார் அதில் கவுன்சிலில், அவர் தான் தலைவரும் கூட நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலில். இதில் த 3 members ஆஃப் த நாமினேட்டட் 3 members 4 கன்ஃபார்மாக இருக்கணும். 3 members டு த நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ண 3 ஆளு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த கான்ஸ்டியூவன் ஸ்டேட் இதில் இவங்களும் இருப்பாங்க. 2ம் 4ம் கன்ஃபார்மாக இருப்பாங்க. ஆனால் கவர்னர் ஆஃப் த கான்ஸ்டியூவன் ஸ்டேட் இங்கே இங்க பாரு, நீ யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட். ஆனா மெம்பர்ஸ் தான் கேக்குறாங்க. நீ யார கொண்டு போய் மெம்பர்ல போட்டிருக்கேன்னு பாரு ஃபர்ஸ்ட் எடுத்ததும். சேர்மனை போட்டிருக்கேனா? ஆ இல்லக்கா, அவங்க சேர்மன் இஸ் ஆல்சோ மெம்பர் இல்ல. இந்த 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 கவுன்சில் கீழே இந்த கவுன்சில் யார் யாரெல்லாம் இருப்பான்னு கேட்கறது அந்த மெம்பர்ஸ் இல்ல, இவங்களாம் இருப்பாங்க. அதுல இவர் சேர்மன் அப்படின்னு தானே சொல்லுவோம். புரியுதுல்ல? அதனால நம்ம மெம்பர்ஸ் இவங்க வச்சுக்கலாம். கண்டிப்பா ஹோம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இருக்கணும். ஸோ இதான் அது ஒரு ஃபெடரலிசம் வந்து என்ஷூர் பண்ற மாதிரி ஒரு ஜோனல் கவுன்சில் இல்ல. ஜோனல் கவுன்சில் அப்படி சொல்லுவோம். நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஜோனல் கவுன்சில். இப்போ வந்து இது ரெண்டுத்துல தான் கான்ட்ரவர்சி. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சதுலேயே போட்டுக்கலாம். 2 and 4 வச்சுக்கலாம். இன்சூரை நம்ப வேண்டாம், இப்போதைக்கு இதே வச்சுக்கலாம். கவர்னர் வருவார், இல்லைன்னா வந்து 3 members நாமினேட்டட் பை அவங்களும் வருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இதை வச்சுக்குவோம். பட் ஆன்சர் வரட்டும். ஏன்னா ஆட் ஒன் அவுட்லேயும் வந்து 2 எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் 2 அப்ரப்டான எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இவங்க பீப்புள் ரெப்ரஸன்டேஷன், தே வில் சால்வ் த இஷ்யூஸ், ஆக்சுவலி கரண்ட் இஷ்யூஸை. ஏன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இவர் தான் வந்து ஹெட். அவர் சீஃப் மினிஸ்டர் கூட உட்காந்து சேர்ந்து ஜோனல் அந்தந்த ஜோனில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி வைக்கிறாரு. கவர்னர் வரணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அது சீஃப் மினிஸ்டரும் கவர்னர் ஒரே இடத்துல, ரொம்ப கம்மி, ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி. சொல்லுங்க அக்கா, இதுல உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க என்ன சொல்றீங்க? நான் 4 தப்புன்னு போட்டுட்டு வந்துட்டேன். 4 தப்பா? இப்போ எனக்கு தான் தப்பான்னு தெரியல, விட்டுரு. படியா. சரி, how many delimitation commission have been constituted by the government of India till December 2023? சரி, எத்தனை வாட்டி எலெக்ஷன் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எவ்ரி எலெக்ஷனுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வரணும். சரி, 1 2 கன்ஃபார்ம் ஆத்திக்கிறோம். 3 or 4 நம்ம மேக்ஸிமம் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். 1971 இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்கன்றது ஒன்று. அதுக்கு முன்னாடி அக்கா 51 1951 போட்டிருப்பாங்க. வேற தெரியுங்களா உங்களுக்கு? 61 போட்டாங்களா? அடுத்தது எல்லா சென்சஸ்க்கு அப்புறம் போடுவாங்கல்ல, கட்டாயிஷா. ஹலோ, ஆமா, நான் 51 61 71 போடுவாங்க. அப்புறம் அந்த 2002 சென்சஸ் வச்சு அந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் ஏதோ பண்ணுவாங்க. ஸோ 4 times 51 61 71, அதுக்கப்புறம் 2001 வச்சுக்கலாம். 2002 2001. சரி, 71st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 என்ன சொல்லலாம்னா இங்கிலீஷ் ஷெடியூல், ஐ மீன் அது 8th ஷெடியூல் ஒன்று கொண்டு வந்து எதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. சரி, கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி, மைதலி மட்டும் வெளியே வச்சாங்களோ அப்போ? ஓகே, இதில் 3 அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல. ஒன்று 21st அமெண்ட்மெண்ட்டு, 71st, 91st, 92nd. இந்த 3 அமெண்ட்மெண்ட் இது கூட சேர்ந்தது. இதில் மட்டும் சிந்தி மட்டும், இதில் இந்த 3 கொன்கனி, மணிப்பூரி அண்ட் நேபாளி, இதில் 4 போடோ, டோங்ரி, மைத்தலி, சந்தாலி. அந்த மைத்தலி மட்டும் இதில் வராது, நான் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபேக்ட் போய் படிக்கணும். சரி, என்ன கேட்குறாங்க? பாரதிய ஜனதா பார்ட்டி, இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வச்சுக்கலாம்.
சுதந்திரா பார்ட்டி ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். சுதந்திரா பார்ட்டி சி ராஜகோபாலாச்சாரி. பேர் இதுல தப்பு, அப்ப இது தப்பு, அப்ப இதுவும் தப்பு. ஸோ அப்ப பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி, சாரி பாரதிய ஜனசங். காங்கிரஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றது ஜக்ஜீவன் ராம். ஆக்சுவலா ஜக்ஜீவன் ராம் வந்து யூபியில பெரிய ஆளுங்க அவரு. ஜக்ஜீவன் ராம் ரெண்டு எலிமினேட் பண்ணா போடுறதுக்கு எதுவும் இல்லைன்றதுக்காக 2 லைன் போடலாம், வேற வழி கிடையாது. இதுக்கு தெரியலன்னா எதுவும் பண்ண முடியாது. இதுவும் தான் வருது. நம்ம இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம அந்த பல்சர் கொஸ்டின் எலிமினேட் பண்ணியிருப்போம். சரி, which of the following statement are correct with respect to the Constitution of India? A power of municipality was given under the Part 9A of the Constitution. Emergency provisions were given in the Part 18 of the Constitution. Emergency provision வந்து 18 of the Constitution. Correct. The provision related to the amendment of the Constitution of India given in Part 20. Amendment வந்து Part 20ல கொடுத்துருக்காங்க. Part 18ல எமர்ஜென்சி, Part 20ல வந்து இது ஆக்சுவலா சும்மா மேஜரான இருக்கிற பார்ட் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஒண்ணுமே கரெக்ட். சரி, which of the following statement is correct with respect as per the Constitution of India? Interstate trade and commerce வந்து இன்டர்ஸ்டேட்னு சொல்லிட்டு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குதான். சரி, இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன்ன்றது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. இன்டர்ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க, மல்டி ஸ்டேட் லிஸ்ட். இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன் இஸ் இன் யூனியன் லிஸ்ட். இது ஓகே, இன்டர்ஸ்டேட்னா யூனியன் கொடுத்துருக்காங்க. கார்பரேஷன் டாக்ஸிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கார்பரேஷன் டாக்ஸ் யார்ட்ட இருக்கு? எக்ஸ்க்ளூசிவ் டு த யூனியன் பார்த்தோம். யூனியன் வில் அப்ராப்ரியேட், அவங்க தான் லெவி பண்ணுவாங்க, அப்ராப்ரியேட் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. மூணுமே கார்பரேஷன் டாக்ஸ் அவன் தான் பண்ணுவான். எக்ஸ்க்ளூசிவ் டு யூனியன் அது. இது ஆக்சுவலாக ரிப்பீட்டேஷன் ஸ்டேட்மெண்ட், ஆனால் ரொம்ப பழசு. நம்ம இதில் பார்க்கல, எக்கனாமியில் பார்த்தோம். Under which of the following article of the Constitution of India has the Supreme Court of India placed the right to privacy? போட்டுடலாம். எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒரு பம்பர் கொடுக்குறாங்க. Which of the following statement about the ethics committee of Lok Sabha? லோக் சபால எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் பார்த்தோமா, அதை வச்சுட்டு இனிஷியலி இட் வாஸ் அட்ஹாக் கமிட்டி. எத்திக்ஸ் கமிட்டி இனிஷியலாக ஒரு அட்ஹாக் கமிட்டியாக தான் ஆரம்பிச்சாங்க. அது இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக மாற்றினாங்களா தெரியல, பார்க்கலாம். ஒன்லி மெம்பர் ஆஃப் லோக் சபா கேன் மேக் எ கம்ப்ளைண்ட் ரிலேட்டிங் டு த அன்எத்திக்கல் கான்டக்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக் சபா. ரெண்டு பேருக்குமே எத்திக்ஸ் சமம் இல்லை. காசு சம்மந்தப்பட்ட மேட்டருக்கு மட்டும் தான் ரெண்டு பேருக்கும் டிஃபரன்சியேஷன் வரும். மெம்பர் ஆஃப் லோக் சபாவில் மட்டும் தான் பண்ண முடியுன்றது ஓவரா இருக்கு, தப்புன்னு எடுத்துக்கிறேன். திஸ் கமிட்டி கேனாட் டேக் அப் எனி மேட்டர்ஸ் வித் சப்ஜுடைஸ். சப்ஜுடைஸ்னா என்ன? எடுக்க முடியாதுன்றாங்க. சப்ஜுடைஸ்னா 2 எலிமினேட் பண்ண ஆன்சர் வருதா? ஆன்சர் வருது, போட்டலாம். இதுக்கு என்னக்கு ஆன்சர் கொடுத்தாங்க இன்ஸ்டியூட்லாம்? அது தெரியாது, நானும் 1 and 3 தான் போட்டிருந்தேன். அது பேர் என்ன, அந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் வந்து நான் சொல்றதா கரெக்ட். சேர்மன் வந்து ஹோம் மினிஸ்டர், அதனால அதை நீ மெம்பர்ல எடுக்க கூடாது. நான் செக் பண்ணிட்டேன். சரி, நம்ம யூபிஎஸ்சிக்கு வெயிட் பண்ணுவோம். சப்ஜுடைஸ்னா என்ன? இல்ல, ஏன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்றீங்க? லோக்சபா மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமாண்டா? கேன் மேக் எ கம்ப்ளைண்ட் லோக்சபான்னு தானே கொடுத்துருக்கா இல்லையா? ராஜ்யசபாக்கு தனியா இருக்குங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ண த்ரூ லோக்சபாவோட எம்பி மூலமா பண்ணுவாங்க. எந்த மெம்பர் வேணாலும் பண்ணலாம். அவன் ஒன்லி லோக்சபா மெம்பர் மட்டும் தான் சொல்லிருக்கான். ஓகே, லோக்சபா மெம்பர் மேல யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க தானே? ஆமா. இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணா, இப்போ யாராவது ஒரு மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க லோக்சபாவோட எம்பி மூலமா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுதான் எத்திக்ஸ் இது கமிட்டில சொல்றது. ஓகே ஓகே. நரிசக்தி வந்தன் அதிநியாயம் அப்படின்ற ஒரு ஆக்ட். இது வந்து ப்ரொவிஷன்ஸ் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஃப்ரம் த 18th லோக்சபா. எலெக்ஷனே இப்பதான் நடந்துச்சு. 24க்கு முன்னாடி நடந்துச்சா? முன்னாடியே நடந்துச்சா? இந்த எலெக்ஷனால தானடா அந்த வருஷம் லேட் நமக்கு எக்ஸாம். கரெக்டாக்கா, சாரி. எலெக்ஷன் லேட்டா தான் நடந்துச்சுல்ல, அப்ப 18th லோக்சபான்றது தப்பு. 17th லோக்சபா தப்பா கொடுத்துருக்காங்க. This was in force in 15th year after becoming an act. This will be in the force with the
15 இயர்ஸ் ஆஃப்டர் ஆக்ட் வந்து 15 வருஷம் கழிச்சு. அப்போ 15 வருஷம் கழிச்சு தான் அது ஃபோர்ஸுக்கே வரும்ன்றாங்க. இதை வச்சுக்கலாம். தீஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த ரிசர்வேஷன் ஆஃப் த சீட் ஆஃப் த ஷெட்யூல் கேஸ்ட் உமன் வித்தின் த கோட்டா ரிசர்வ்டு ஃபார் த ஷெட்யூல் கேஸ்ட். தீஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் உமன் வித்தின் த கோட்டா ஆஃப் ஷெட்யூல் கோட்டா ரிசர்வ்டு ஃபார் த ஷெட்யூல் கேஸ்ட். இது இருக்குதான், ஆனால் மொத்தமாகவும் கொடுக்குறாங்கல்ல. நம்ம இதை ஒன்று எலிமினேட் பண்ண ஆன்சர் வருது. அதனால நம்ம ஆப்ஷன் மெரிட்ல எஸ்கேப் ஆயிடும். அந்த பில்லுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா 18 லோக்சபான்னு சொல்லிக்க மாட்டாங்க. அடுத்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்ப எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்னு. அதான் அப்படின்னா இப்போ வந்திருக்கணும் அக்கா. இப்ப எங்க பண்ணாங்க டீலிமிட்டேஷன்? இல்ல அதான் இங்க பாருங்களேன், இது ரெண்டுத்துக்குமே பிரச்சனை. கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். 15 வருஷம்னா 17 லோக்சபா நடந்துட்டு இருக்கும்போது 15 வருஷம்னா நம்ம 21வது லோக்சபா தான் அது வரும் கிட்டத்தட்ட. இல்ல நான் அது அப்படி சொல்லி திஸ் வில் பி இன் ஃபோர்ஸ் தான் சொல்லிருக்கேன். இன் ஃபோர்ஸ் ஃப்ரம் 18th லோக்சபா. ஃபார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்க. இன் ஃபோர்ஸ் ஃபார் 15. ஓகே சாரிங்க, தப்பா நான் தான் சொல்லிட்டேன். இன் ஃபோர்ஸ் அதான் நம்ம ரிசர்வேஷனை வந்து நம்ம மறுபடியும் ரினியூ பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆர்டிகல் 330ல 332 330 அண்ட் 332ல ரினியூவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இதையும் ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும்ன்றாங்கன்னு நினைக்கிறேன், சொல்றாங்க. ஆக்சுவலி ஆர்டிகல் 332 பத்தி பேசுறாங்க. மேபி 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பண்ண மாதிரி. மறுபடியும் ரிட் ப்ராஹிபிஷன் இஸ் an order issued by the Supreme Court or High Court to the government officer prohibiting him from taking a particular action. ப்ராஹிபிட் பண்றோம் அவனை பண்ணக்கூடாதுன்ட்டு. இல்லை பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து ப்ராஹிபிட் பண்றோம். இல்லை கோர்ட் லோவர் கோர்ட் ப்ராஹிபிட்டிங் கண்டினியூங் ஃப்ரம் ப்ரொசீடிங்ஸ் இன் கேஸ் அண்ட் கவர்மெண்ட் ப்ராஹிபிட்டிங் ஃப்ரம் அன்கான்ஸ்டியூஷனல் பாலிசி. கோர்ட்டுக்கு தாங்க இது, அவ்வளோதான். யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் போதும், இந்த அளவுக்கே போதும். It is a governor of the state who recognize and declare any community of the state as a tribal scheduled tribe. Governor of the state who recognize and declare any community of a state as a scheduled. கவர்னர் வந்து கொண்டு வரலாம், ஷெட்யூல் ட்ரைப்னு கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஷெட்யூல்டு ஏரியான்றத நம்ம வந்து பிரசிடென்ட், ஷெட்யூல் ஏரியாவே பிரசிடென்ட்னா அது உள்ள இருக்கிற மக்களை வந்து கண்டிப்பா பிரசிடென்ட் தான். நல்லா யோசிச்சு போடு. நம்ம இருங்கக்கா, கம்யூனிட்டி ஆஃப் த ஸ்டேட் இல்லை தப்பு வாங்கினா சரி இருங்க பார்க்குறேன். Community declared as a scheduled tribe in a state is not need not be so in the another state. Another stateல இதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்ட் தான். Governor of the state who recognize and declare any community of a state as a scheduled tribe. Community of the state வந்து scheduled tribe நான் சொல்ல முடியாதாக்கா. ஆர்டிகல் 42ல என்ன சொல்லியிருக்கோம்? பிரசிடென்ட் தான் ஷெட்யூல் ட்ரைப் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு கன்சல்டேஷன் கவர்னர் கிட்ட கேட்கலாம் ஒழிஞ்சு கவர்னர் யாரையும் ரெகனைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஹி இஸ் ஜஸ்ட் ஏஜென்ட். அதான் நானும் சொன்னேன் 2 only தானே. நீ ஃபர்ஸ்ட் கவர்னர் கரெக்ட்னு சொன்ன. கரெக்ட் நான் சொன்னேன், சாரிங்க. அதான் பிரசிடென்ட் வருவார்னு சொன்னேன்ல, ஏங்கா பயமுறுத்துறீங்க. யூனியன் பட்ஜெட். Consider the following statement. Union Finance Minister on behalf of the Prime Minister lays an annual financial statement before both the House of the Parliament. On behalf of the Prime Minister. இதில் தான் நிறைய வாட்டி செக் வைக்கிறாங்க. அட் யூனியன் லெவலில் no demand for grants can be made except the recommendations by the President of India. President of India recommendations கொடுக்கலாம demand for grants எடுக்க முடியாது. ஆர்டிகல் என்னக்கா demand for grantsக்கு? 113. ஓகே, எப்பயுமே ஃபினான்ஸ்னா கண்டிப்பா மணி பில்லுக்கு எப்படி முன்னாடியே வாங்குறோமோ அதே மாதிரி எல்லா ஃபினான்ஸுக்கும் பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு பர்மிஷன் வாங்கிடணும். With reference to the Speaker of Lok Sabha, consider the following statement. While any resolution of a removal of Speaker of Lok Sabha is under consideration. Speaker of Lok Sabha ஏதாவது ரிமூவல் வந்து அவன் மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ப்ரிசைட் பண்ண முடியாது. He shall not preside. He shall not have a right to speak. ரைட் டு ஸ்பீக் இருக்குங்க, ரைட் டு ப்ரிசைடுன்றது கரெக்டு, ஸ்பீக் கிடையாது. ஷல் நாட் என்டைட்டில் டு வோட் ஆன் த ரெசல்யூஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல தான் ஓட்டு போடுவார். இது எப்படி கொடுக்குறாங்க? இப்படி கொடுக்குறாங்க. நார்மல் மெம்பர் ஆகிடுவார்ல, மெம்பர் ஆகிட்டார்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லேயே ஓட் பண்ணிடுவார். நாட் என்டைல் ஓட்டுன்றது தப்பு, கரெக்டா? இந்தியன் பார்லிமெண்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரி, a bill
பெண்டிங் இந்த லோக்சபா லாப்சஸ் ஆன் இட்ஸ் ரெசல்யூஷன். இதே தாங்க அங்கே கேட்டிருந்தாங்க, ரிப்பிட்டேஷன் கொஸ்டினுங்க. அது மேலே கேட்டது ரிப்பிட்டேஷனு, இதுவும் ரிப்பிட்டேஷனு, இதுவும் ரிப்பிட்டேஷனு. சரி, பில் பெண்டிங் ஆன் லோக்சபா லாப்சஸ் ஆன் இட்ஸ் ரெசல்யூஷன். லோக்சபாவில் இருக்கிறது ரெசல்யூஷனில் லாப்ஸ் ஆகிடும். ஆமாம். பில் பாஸ்ட் பை த லோக்சபா அண்ட் பெண்டிங் ஆன் ராஜ்யசபா லாப்சஸ் ஆன் இட்ஸ் ரெசல்யூஷன் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவில் இருக்குது, I mean, bill passed by Lok Sabha and pending in Rajya Sabha lapses on resolution of Lok Sabha. Correct. Lok Sabha போயிருக்கவே கூடாது. A bill in regard with the President of India notified his or her intention to summon the houses for joint sitting lapses on the dissolution of the Lok Sabha. ஐயோ, ஓ பெண்டிங் இன் லோக் சபானா 1 வராதா? வரும்டா, 1 வரும், 2வும் வரும், 3 வந்து நல்லா யோசிச்சு பாரு. ஜாயின்ட் சிட்டிங் கூப்பிடுறாங்க. எதுக்கு ரெண்டுமே முன்னாடி கூப்பிடுறாங்க? எதுக்கு முன்னாடி கூப்பிடுறாங்க? Notified his or intention to summon the house of the joint sitting lapses on the dissolution of the Lok Sabha. Once அந்த joint sittingக்கு முன்னாடியே சொன்னாதான் அது வந்து எடுத்துக்குவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க இவங்க. ஸோ அதனால அது வராது. ஏதோ எக்ஸம்ஷன் கொடுத்தா அது கரெக்ட் ஆகுது. சும்மா ஒரு எக்ஸம்ஷன் வச்சு கொடுத்தாங்கன்னா அது bill in regard to which the President of India notify his or her intention to summon the house in joint sitting. Okay, joint sitting lapses on the resolution of Lok Sabha. Intention காமிச்சிட்டாரு, சம்மன் பண்ண போறோம் அப்படின்னு காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ட் செட்டிங் போடும்போது அது வந்து டேக் ஆச்சுன்னா ஓகே, அப்போ வந்து புது லோக்சபா வந்ததுக்கப்புறம் ஓகே புரிஞ்சிச்சு. சரி, prorogation of house by the President of India does not require the advice of the Council of Ministers. தேவையில்ல. does not require an advice. தேவைங்க, ஏன் தேவையில்ல? தப்பு. The prorogation of the house is generally done after the house in adjournment synod. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜார்ன்மெண்ட் சின்னடே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. பட் there is no bar in the President of the India prorogation the house which is in session. செஷன்ல இருக்கும்போதும் பிரசிடென்ட் கேன் ப்ரொரோக் பண்ணலாம். Resolution of the Lok Sabha is done by the President of India who save in the exceptional circumstance and does so in the advice of the Council of Ministers. ரெசல்யூஷனும் வந்து எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவர் பண்ணி விட்டுருவாரு. கரெக்ட். இதுவும் கரெக்ட். 1 ஒன்லி மட்டும் தப்பு. 2 and 3 இது மொக்கையா தான் இருக்கு. ஆனா இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, செஷன்ல இருக்கும்போதே பண்ணுவேன்னா பிரசிடென்ட் நினைச்சா எங்க வேணாலும் நான் முன்னாடி எங்க வேணாலும் செஷனை சம்மன் பண்ண முடியும்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தெரியும் முன்னாடி. அந்த கொஸ்டினோட சேம் மாதிரி தான் இருக்கு. பிரசிடென்ட் செஷன் இருக்கும்போது கூட நான் நிறுத்திடுவேன், எங்க வேணாலும் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஸ்கீம் மாதிரி சொல்றாங்க. இது வந்து இது வந்து 100% சென்ட்ரலி ஃபண்டட்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம தப்புன்னு எடுத்தது கிடையாது, இது கரெக்ட்னு வச்சுக்கலாம். அண்டர் த ஸ்கீம் கேடஸ்ட்ரல் மேப் வந்து டிஜிட்டைஸ் பண்றாங்க, ஒரு பர்பஸ் ஆஃப் த ஸ்கீம். ஓகே, கரெக்ட். அதுல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அகைன் படிங்க. இதுலயா லாஸ்ட் क्वेश्चन. prorogation of house is generally done after the house of adjournment synod போடுவாங்கங்க. ரொம்ப நாள் கால வரையற்ற மூட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் prorogation பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா there is no bar. பிரசிடென்ட் வந்து அது நடுவில் அந்த செஷன் நடந்துட்டு இருக்கும்போதே ரொம்ப நாள் நடத்திட்டீங்க அப்படின்னு ப்ரோரோக் பண்றதுக்கு பிரசிடென்ட் கேன் டூ தட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ப்ரோரோக் த ஹவுஸ் விச் இஸ் இன் ஆல்சோ செஷன். என்னாச்சு? ஓகே இல்ல there is no bar for the second statement. ஓகே, சரி. An initiative has been undertaken to transliterate the record of right from a local language to any languages recognized by the Constitution of India. அப்போ எனி லாங்குவேஜ்னா 22 லாங்குவேஜ் தான் சொல்றாங்க. எனின்றதுனால தப்புன்னு எடுத்து வேணாம், 22 லாங்குவேஜ்குள்ள எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. கேடஸ்ட்ரல் மேப் கொண்டு வரன்றாங்க. சென்ட்ரல் செக்டார் ஃபண்டு சென்ட்ரலி ஸ்பான்சர்ல தான் பிரச்சனையா இருக்கலாம். ஆனா வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாகிறது இல்லை, நீங்க போடலாம் தைரியமா. ஏன்னா நான் நிறைய கொஸ்டின் அந்த மாதிரி பார்த்துட்டேன்.
சரி, மறுபடியும் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவ அபியான், இது ஒரு ஸ்கீம். இந்த லெவலுக்கு பார்க்கலாம். திஸ் ஸ்கீம் கேரண்டி மினிமம் பேக்கேஜஸ் ஆஃப் ஆன்டிநாட்டல் கேர் சர்வீசஸ், மினிமம் பேக்கேஜ் ஆன்டிநாட்டல் கேர் சர்வீசஸ் ஃபார் உமன். ஆன்டிநாட்டல்னா மீன் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் in their second and third trimester of pregnancy and 6 months post delivery health care services in any government health facility ன்றதா நம்ம பிரச்சனை. இது ஒரு பிரைமரி ஹெல்த்ல மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர செகண்டரி அண்ட் டெர்ஷரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இது ஒரு பிரச்சனையா எடுத்துருவோம். நம்ம பார்த்தோம்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் டிஜிட்டல் இந்தியா மிஷன்ல பார்த்தோம். நேஷனல் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் ஹெல்த் மிஷன், எனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி எல்லா பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அடாப்ட் பண்ணணுன்றது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஸ்கீம் வந்து நேரோ அப்ரோச்சுங்க. சரியா? அண்டர் த ஸ்கீம் த பிரைவேட் செக்டார் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஆஃப் a certain specialties can voluntary to provide services to nearby government hospital facility. இந்த ஸ்கீம் கீழே ஒரு பிரைவேட் செக்டார் நான் இருக்கேன்னா ப்ரொவைட் பண்ணலாம். சர்டைன் ஸ்பெஷாலிட்டிஸ் கேன் வாலண்டரியா போய் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். வை நாட்? கவர்மெண்ட்ஸ்ல போய் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கலாம். சரி, பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா. இந்த யோஜனா என்னன்னு தெரியலன்னா விட்டுரு, ஏன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ஏஜ் வந்து என்ரோல்மெண்ட் வந்து 21 வயசுல இருந்து 40 வயசு. இது ஒரு நியூமரிக்கல்ஸ்னே வச்சுக்கோ. ஏஜ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் ஷால் பி மேட் பை த பெனிஃபிஷரி. ஏஜ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு. சரி, வச்சுக்கலாம். ஈச் சப்ஸ்கிரைபர் அண்டர் த ஸ்கீம் ஷால் ரிசீவ் மினிமம் பென்ஷனா வந்து 3000 ரூபா பெர் மந்த் ஆஃப்டர் அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் 60க்கு அப்புறம் வாங்குவாருன்றாங்க. த ஃபேமிலி பென்ஷன் இஸ் அப்ளிகபிள் டு த ஸ்பௌஸ் ஆன் அன்மேரிட் டாட்டர். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா வேர்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்டு இருந்துச்சுன்னா தூக்கிடுங்க. ஸோ எனிஹவ் 2 கரெக்டு. அப்போ வந்து 3 ஆப்வியஸ்லி கரெக்ட். 2 and 3 போட்டு போயிட்டே இருக்கலாம். மினிமமாக வந்து 3000 ரூபா. அப்போ இல்லைன்னா பிரச்சனை. இதில் வந்து 18 அப்படின்றதான் பிரச்சனை. நியூமரிக்கல்ஸில் ஏஜில் பிரச்சனை வைக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஃபேக்டர் இருக்கு, கொஞ்சம் அப்ளிகேஷனும் இருக்குது. சீரியஸ் ஆரம்பிப்போமா இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா? ஆரம்பிச்சுட்டு ராகுல். இந்த 2 வருஷம் சால்வ் பண்ணாதான் ஒரிஜினல் பாலிட்டி மாதிரி இருக்குதாக்கா. இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், சும்மா லைட்டாக அடிச்சு விட்றானுங்க. நீங்களே படிங்கக்கா. கொஞ்சம் ஆன்சர் மட்டும் எடுத்துக்கலாம். உங்க பாரு, இதெல்லாம் நீ உங்க क्वेश्चन பேப்பர் நீங்க சால்வ் பண்ண கூடாது ப்ரோ. PDF மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அதை பண்ணுறேன். வேற யாராவது சால்வ் பண்றாங்கன்னா பண்ணட்டும். யாரா பண்ணீங்களா? எனி வாலண்டியர்ஸ்? ஓகே, பண்ணுங்க. இங்கே பண்ணுங்க அக்கா. which of the following is not a parliamentary committee? Demand for grant committee, committee on public accounts, committee on public undertakings, committee on estimates. ஸோ இது ஈஸியாக எடுத்துடலாம், ஏன்னா இது மூணுமே வரும் அப்படின்னு தெரியும். ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று கிடையாது. ஸோ அதை எடுத்துட்டு ஆன்சர் அதுதான். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். எ மணி பில் cannot be introduced in the council of states. Okay. The council of states cannot reject money bill nor amend it. அதுவும் கரெக்ட். Okay, answer C. Which one of the following statement is not correct ன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா, the vice president of India holds office for a period of 5 years அப்படிங்கிறாங்க. Okay. Next, the vice president of India can be removed by a simple majority of votes passed in the Lok Sabha only அப்படிங்கிறாங்க. இது இருக்கட்டும்.
The Vice President of India continues to be in office even after the expiry of his term till his successor takes over. Okay. The Supreme Court of India has to look into all disputes with regard to the election of the Vice President of India. அப்படிங்கிறாங்க. 4 கரெக்ட். 4 கரெக்ட். வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டோட டிஸ்பியூட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வருங்கிறது கரெக்ட். இங்க எப்படி வந்து சி வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் தெரியல அப்படின்னா ஸ்பீக்கருக்கு எப்படி வந்து அன்டில் த நியூ இது வர வரைக்கும் இருக்குமோ அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் அந்த சேர்மன்ங்கிற போஸ்ட்டுனால அதுவும் இருக்கும். 1 வந்து 5 இயர்ஸ்ங்கிறதும் கரெக்ட். ஓகே. இந்த பிஏ பார்த்தோம்னா அங்க ராஜ்யசபால வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில நடத்துவாங்க. So simple majority கிடையாது, effective majority, then the total members of the present and voting. அதுக்கப்புறம் அது லோக்சபாக்கு போகும். 64 of the absolute majority இல்ல effective majority. Oh. So answer வந்து B. Okay. Who was the president of India at the time of proclamation of emergency in the year 1976? V.V. Giriya, அப்புறம் ஜெயில் சிங்கா, ஃபக்ருதீன் அலி அகமதா, சங்கர் தயாள் சர்மாவா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல இந்த நம்ம ஒவ்வொரு வருஷமும் நியூஸ் பேப்பர்ல இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் நடக்கும்போது அவங்க பேர் ரிப்பீட்டட் ஆகும். அது தெரிஞ்சிருந்ததுன்னா போட்டிருக்கலாம். நியூஸ் பேப்பர்ல ரிப்பீட்டட் ஆகும். நான் 73க்கு எங்க போய் நியூஸ் பேப்பர் படிப்பாக்கா? இல்ல ஒவ்வொரு வருஷமும் எமர்ஜென்சி இஸ் a dark year we faced in India அப்படிங்கும்போது ஒவ்வொரு வருஷமும் क्वेश्चन நியூஸ் பேப்பர்ல வரும். அது தெரிஞ்சிருந்தா ஃபக்ருதீன் அலி அகமத்ங்கறத போட்டிருக்கலாம். இப்பவே படிக்கிறது இல்ல. அப்ப எங்க படிப்போம்? அவர் இன்னும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா அவர் ஆக்சுவலி அந்த போன் கால்ல பாத்ரூம்ல அட்டெண்ட் பண்ணிருப்பாரு. அதுவும் அதுல மென்ஷன் பண்ணுவாங்க. என்னன்ட்டு எமர்ஜென்சி போட்டாங்கடா. இந்திரா காந்தி வந்து அவங்கள்ட்ட பெர்மிஷனை வித் போன் கால்ல தான் பண்ணிருப்பாங்க. தட் டைம் அவர் குளிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுதான் அங்க கண்டென்ட். ஏய் நான் தான் போடணும், என்னடா நீ போட்டு எனக்கு சொல்ற அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் 44ல மாத்திருப்பாங்க. ஓகே. Sarkaria Commission report deals with which one of the following? Corruption in India, center-state relations, local governance, inter-river disputes. Easy 1983 நினைக்கிறேன். என்னது 1983? Sarkaria Commission report சமயம். ஓகே. Number of members of the accession சொன்னாங்க. The number of members of the Union Public Service Commission is preserved in the Constitution of India. Okay. The Union Public Service Commission was constituted under the provision in the Constitution of India. Because போட வருதா? Because போட ஃபர்ஸ்டே தப்பு. நம்பர் எங்க அவங்க சொல்லிருக்காங்க? ஓ நம்பர் ஆமா சொல்லல. அது வந்து பிரசிடென்ட் சொல்றது தானே சொல்லுவாங்க. பிரசிடென்ட் கேன் இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸ் இல்ல நம்பர். சோ 9 பேர் பிளஸ் ஒரு சேர்மனா? 9+1. சரி, இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாஸ் கான்ஸ்டிட்யூட்டட் அண்டர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆமா கரெக்ட் 31 அது 315 ஆல் இந்தியா சர்வீஸ் அக்கா. சரி செக் பண்ணுங்க. ஆன்சர் இதுக்கு டி. ஓகே. Who among the following was never a deputy prime minister of India? டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா? எல்கே அத்வானியா? எனக்கும் அத்வானி மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் வந்து வாஜ்பாய் காலத்துல அவர் டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. குல்ஜாரிலால் நந்தா. ஓ எப்போ இருந்தாரா? அது இல்லவே இல்ல, நெவர்னு கேக்குறாங்க. ஓகே நெவர். மத்தவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஓகே. Which one of the following is the subject of the Narasimhan Committee report of the year 1991 and 1998? Administrative reform, banking reform, constitution reform, electoral reform. Administrative reformல உள்ளவங்க பேரு தெரியுங்களா? நரசிம்மன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்னா ஒன்னு ஹனுமந்த் ஐயா, இன்னொன்னு வந்து மொராஜி தேசாயா? மொராஜி தேசாய் இதுல வர்றது. இதெல்லாம் கேக்குறாங்க. இதுல வந்து யாரு இந்த நரசிம்மன் கமிட்டி எதுக்கு போடுவாங்க? பேங்கிங் ரிஃபார்ம்காக போடுவாங்க. ரெண்டு வாட்டி சரி 1 2 போடுவாங்கல்ல. ஓகே அடுத்து போ. Consider the following statement. The annual appropriation bill is passed by the Lok Sabha in the same manner as any other bill. இருக்கட்டும்.
An amendment to the Constitution of India can be initiated by the introduction of bill in either Lok Sabha or Raj Sabha. எய்தர் ரெண்டுத்துல எங்க வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ராப்ரியேஷன் பில்னா மணி பில்லு, ஸோ அதனால அது மற்றதுக்கு ஈக்குவலா இருக்காது. அடுத்து who of the following constitute a finance commission for state in India? The President of India, Governor of the state, Union Finance Minister, Union Cabinet, any sitting judge of the High Court or Supreme Court. நான் ஈ வரைக்கும் போகுது. உங்க கொஸ்டின் பேப்பர் அப்படி இருக்குடா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து consider the following statement about the Attorney General of India. He is appointed by the President of India. He has the right to take part in the proceedings of the Parliament. He has right of audience in all the courts in India. கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட். Okay, who among the following can be chairperson of the Human Rights Commission? A member of either house of the Parliament, a Chief Justice of Supreme Court of India, a social worker actively involved in the promotion of human rights. எங்கடா டி ஆப்ஷன்லாம் இல்லையா? இல்ல ஆக்சுவலியே ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா நான் யாருமே இல்லைன்னு தான் போட்டுருவேன். ஆமா, அப்ப டி ஆப்ஷன். ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. either அவர்தான் சேர்பர்சன் தானே கேக்குறாங்க அக்கா. பி அக்கா ஏன்? a retired Chief Justice of India or a judge of a Supreme Court. ஓ, அப்போ நம்ம தெரியலக்கா, ரிட்டையர்டு தான் இருக்கும். காணும். அதாவது क्वेश्चनல வந்து டி 2 டி இருக்குல, இதுல உள்ள டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த டியா இருக்கும்போது அதுல தான் கரெக்ட்டா ஏ இருக்கு. ஆமாடா, இந்த டி தான் அது. சரி, அது பிடிக்க கீழ வச்சாலும் ஆன்சர் டி கிடையாது. நீ சிட்டிங் ஜட்ஜ் ஹை கோர்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கரெக்ட் தான். மேல டியா இருக்குமோ ஒருவேளை. யூனியன் கேபினெட் அதுவும் கிடையாது. சரி, அப்படியே பார்த்தாது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சொல்லக்கூடாது. அது ரிட்டையர்டு தான். அது அப்பயே நான் போட மாட்டேன் ஆன்சர். அந்த क्वेश्चन டீல் அவுட் வந்துருங்க. ஆமா. அடுத்து போங்க. 13. Which one of the following schedule of the Constitution of India includes the disqualification of the legislature on the ground of defection? 8th schedule, 7th schedule, C schedule, 10th schedule. Who among the following determines the authority who shall readjust the allocation of seats in the Lok Sabha to the states and division of each state into territorial constituencies? Okay, President of India va, Parliament of India va, Chief Election Commissioner of India va, Lok Sabha alone. யார் வந்து சீட் அலோகேஷன் ரீஅட்ஜஸ்ட்மென்ட் பத்தி? லோக்சபாவோட சீட் அட்ஜஸ்ட்மென்ட். லோக்சபாவோட சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பார்லிமெண்ட் தானே? லோக்சபால இருந்து இல்ல, லோக்சபா டு ஸ்டேட் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் தனித்தனியா எல்லாத்துக்குமே சரி பார்லிமெண்ட் தான் கரெக்ட். பார்லிமெண்ட் தான் இதை பண்ணும். ஓகே, அடுத்து வந்து ஏன் ஏதாவது டவுட் அதுல? இல்ல ஆர்டிகல் பார்த்துருந்தேன் 82. Okay. Consider the following statement. The maximum number of the judges of the Supreme Court of India is prescribed in the Constitution of India. இருக்கட்டும். The maximum number of members of the Union Public Service Commission is prescribed by the Constitution of India. ரெண்டுமே தப்பு. ஒரே வருஷத்துல எப்பறா ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான்? ரெண்டு क्वेश्चन பேப்பர்லயும். ஏன்னா ஜட்ஜ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து டைம் டு டைம் பார்லிமெண்ட் லா மேக் பண்ணுவாங்க. இதுக்கு பிரசிடென்ட் தானா? எனக்கு ஷூரா தெரியல அது பிரசிடென்ட் தானான்னு. யாரு? யூபிஎஸ்சி மெம்பரை வந்து டிசைட் பண்றது எத்தனை பேர்? இது பண்றது பிரசிடென்ட் தானே? எனக்கு தெரியாது. ஓகே, டைம் டு டைம் வந்து யார் இன்க்ரீஸ் பண்றா? மேக்ஸिमम அது அவங்க தான் பண்ணுவாங்க. யாரோ பார்லிமெண்டா மேல இருக்கா இன்க்ரீஸ் பண்றது பார்லிமெண்ட் த்ரூ தி ஆக்ட் மூலமா இது பண்ண மூலமா தான் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இது பிரசிடென்ட்டா? இது பிரசிடென்ட். அது பிரிஸ்கிரைபே பண்ணல. எங்கேயும் இவங்களுக்கு நம்பர்லாம் சொல்லியிருக்காது. நமக்கு நம்பர் சொல்றது ஒரு 2-3 இடத்துல தான். ஒன்னு மேக்ஸிமம் மினிமம் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது எம்எல்ஏக்கு சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு சொல்லியிருப்பாங்க. கவுன்சிலுக்கு தான் சொன்னாங்க 1/3. அதுக்கப்புறம் consider the following statement. When the Vice President of India acts as the President of India, he performs simultaneously the function of Chairman of the Rajya Sabha. The President of India can promulgate ordinances at any time except when both the House of the Parliament are in session. Correct. Okay. Fast up on solidunga. Which schedule of the Constitution of India contains the 3 list that divides powers between the Union and the state? 5th, 6th, 7th, 8th. 7.
What does the 93rd Constitution Amendment Act bill deal with? Inclusion of Bodo, Dogri, Maithili, Santali languages in the 8th schedule. Okay. Inclusion of service tax levied by the union and allocated and appropriated by the union and the state in the 7th schedule. Free and compulsory education for all children between the age of 6 and 14. No reservation in Panchayat need to be made in the favor of scheduled caste in Arunachal Pradesh. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எதை தப்புன்னு போட்டியா அதுதான் எனக்கு ஆன்சரா இருக்கு. ஏன்டா அது அதான் தப்பு? bill. ஏன்னா நேத்து தான் பார்த்தோம். அதான் பில்லு. கரெக்ட். அடுத்து போங்க. Consider the following. Consider the following statement. The union executive consists of president and the council of ministers with the prime minister as head. The president may, by writing under his hand, addressed to the vice president, resign his office. Executive power of the union is vested in the prime minister. Executive power of the union வந்து prime minister இது கிடையாது. தப்பு. 3 தூக்கிடு. ஆன்சர் 2 only. இதுவும் கரெக்ட். 1 தப்பு இல்ல. Consist of prime minister, council of minister and the president has a head அப்படின்னு வரணும் அது. ஓகே. Okay. Consider the following statement. Ministry of Parliamentary Affairs constitute consultative committee of members of both the houses of the parliament. The main purpose of these committees are to provide a forum for formal discussion between the government and members of the parliament on policies and programs of the government. First one correct. Second one formal discussion. Informal illa? பார்லிமெண்டரி கமிட்டி. ஆமா இது பார்த்தோம்ல. Consultative committee da. இல்ல மினிஸ்ட்ரி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் தான் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. அது கரெக்ட். ஆனா அது வந்து இன்ஃபார்மல் டிஸ்கஷன் தானே, ஃபார்மல் டிஸ்கஷனா? யாராவது தெரியும்? நேத்து யாராவது திரும்ப அதை படிச்சீங்கன்னா சொல்லுங்க. Main purpose of committee was provide a forum for a formal discussion between the government and the member of the parliament in policies and the programs of the government. இது நான் பார்க்குற ஆன்சர் என்னன்னு. கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட் தானா? ஒரே நிமிஷம் நான் இருக்கிறத செக் பண்ணிக்கிறேன். அவன் கொடுத்திருக்க டெஃபினிஷன் கரெக்ட். கவர்மெண்ட் மெம்பர்ஸ்க்குள்ள பண்றது இருக்கு. ஆனா அது ஃபார்மல் டிஸ்கஷன் கிடையாது, இன்ஃபார்மல். ஆமா ஃபார்மல் தானா? ஃபார்மல். ஓகே, थैंक यू. சி போட். ஓகே. ஓகே. ஆக்சுவலி இது நல்ல क्वेश्चन. சரி எடுத்துக்கலாம். Okay. In which part of the constitution details of the citizenship are mentioned? 1, 2, 3, 4. என்னது? பார்ட் 1 வாட் தி யூனியன் தானே? சிட்டிசன்ஷிப்பா? சாரி அக்கா 2. நீயா இல்ல ராகுல்? என் தூக்கம் வருது. சீக்கிரம் ஓடிங்க அக்கா. Okay, list 1, list 2 schedule in the constitution subject. 10th, 8th, 9th, first 9th கேட்டிருக்காங்க. ஸோ 10th எதுக்கு வரும்? அவனே போட்டுட்டு இருக்கான் தூக்கத்துல ஏதோ. 9 வந்து வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கரெக்ட். கரெக்டா போட்டேனா? போட்டேன். அடிச்சுடுவேன், மத்தவங்களாம் பார்க்கணும், சாவடிச்சிடுவேன். 10th வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அக்கா. 8 வந்து லாங்குவேஜ். ஸ்ரீனி என்ன சொல்றாங்கன்னா எனக்காக பேசுறாங்க. இட்ஸ் இன்ஃபார்மல்னு இருக்குக்கா அப்படின்னு. தேங்க்ஸ் ஸ்ரீனி. அந்த பையன் அதை தப்பா சொல்றான். அக்கா நான் இருக்கிறத சொன்னேன், நான் கூகுள் பண்ணேன். அதுல வந்து நம்ம பாலிட்டி புக்ல அது இன்ஃபார்மல் படிச்சிருக்கேன். அது வேற பெருசா எழுதி மார்க் பண்ணி வச்சிருப்பேன். அதனாலதான் சொல்றேன். அது இருக்கு. கன்சல்டேட்டிவ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கா? இருக்கு. நேத்தி போட்டோ கூட அனுப்பிச்சேனடா குரூப்ல. ரயில்வே ஜோன்ஸ். நைட் பார்க்கலாம். கன்சல்டேட்டிவ் கமிட்டி இன்னைக்கு பார்க்கலாம். கமிட்டிஸ் பார்க்கும்போது முடிச்சிரும் அது. ஓகே. அப்போ இங்க ஃபார்மல்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லாதான் போல இருக்கு. ஏன்னா எல்லாரும் கரெக்டா தான் கொடுக்குறாங்க. அது அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு எடுக்கல, யாருமே தப்புன்னு எடுக்கல. அதனால சொல்றேன். என்கிட்டலாம் கொடுத்தா தப்புன்னு சொல்லிட்டு வருவேன் பிஜிஎம் போட்டுட்டு.
Financial distribution between the union and the states takes place on the basis of the recommendation of which one of the following? National Development Council, Interstate Council, Planning Commission, Finance Commission. Financial distribution between India and state. 280. Okay. Who among the following was the first law minister of India? Nehru, Maulana Abdul Kalam Azad, B.R. Ambedkar, T. Krishnamacharya. Finance minister. தம்பி கிருஷ்ணமாச்சாரி. ஏன்ப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை? லா மினிஸ்டர் சாரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நினைச்சாக்கா சாரி. டேய் யாராவது வேற யாராவது கீ பாருங்கடா. சரி அக்கா. நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தேடிட்டு இருக்காங்கக்கா. அவரு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் எஜுகேஷன் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு? சண்முக செட்டி. 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 செட்டியார் பணம் கொடுப்பாருன்னு நினைச்சிருக்கோம். Who is the chairman of the second administrative reform? வந்துட்டார்ல. பீமல் ஜலான், கரண் சிங், வீரப்ப மொய்டி, அகமது பட்டேல். செகண்ட் ஆர்சி. வீரப்ப மொய்டி. வீரப்ப மொய்டி. பீமல் ஜலான் வந்து இங்கே பாத்துக்கலாம். பீமல் ஜலான் வந்து ஆர்பிஐக்காக நமக்கு எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் மணி வந்து இவங்களுக்கு போகணும். ஆமா, அதுதான் பீமல் ஜலான் கமிட்டி. அகமது பட்டேல் தெரியாது. அஷர் பட்டேல் தான் தெரியும். யார் அகமது பட்டேல்? பாக்குறேன். கரண் சிங் யாரு? யாராவது கரண் சிங் பாருங்க. டாக்டர் கரண் சிங்னா வேற ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டடா சொல்லிப்பாரோ? டாக்டர் சும்மா போறவங்களுக்கு எல்லாம் டாக்டர் கொடுக்குறாங்கக்கா. எதுவுமே கமிட்டிலாம் எதுவும் இல்லை, சும்மாவா? சரி, ஓகே. சரி, கம்மி நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்தாச்சு. தூக்கம் வருதுங்கிறத 30வது முடிக்கலாம்ல அக்கா? நீங்க அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கக்கா. முன்னாடி இந்த 1.5 மணி நேரம் கொஸ்டின் பயங்கரமா இருந்துச்சு. நீ நடுவில் ஆளை காணாம இங்க போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தீங்க. சரி படிங்க. 30 வரைக்கும் முடிச்சலாம். Award made by the Lok Adalat is deemed to be a degree of a civil court. Okay, a award of the Lok Adalat is final and binding on all the parties and no appeal lies against the thereto before any court. இதே பாத்துறோம் நம்ம. அதுவும் இருக்கு. deemed to be a civil court அதுவும் இருக்கு. ரெபுடேஷன் தான். பிகாஸ் போட்டா வர மாட்டேங்குது. இருங்க ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். வருதுன்னு சொல்லிடாத. பீதா. Okay. Sarkaria Commission was established to study President and Governor relations, Central-State relations, State and Panchayat body relation, President and Prime Minister relation. ஈஸியா போடலாம். Which of the following statement is are correct? Article 26 of the Constitution states that the subject to public order, morality and health, every religious denomination or any section thereof shall have the right to establish and maintain institution for religious and charitable purpose, to manage its own affairs in matters of religion, to own and acquire movable and immovable property. இருபத்தி தான் வந்து ஃப்ரீடம். 26 வந்து அந்த என்ன சொல்லிருப்பாங்க? ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் மேனேஜ் பண்றது தான். எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் 2 இருக்கு. அக்வைர் ப்ராப்பர்ட்டி கூட வச்சுக்கலாம். அக்வைர் தி ப்ராப்பர்ட்டி உண்டு. எஸ்டாப்லிஷ் பண்றது இருக்குல ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக. ஓகே ஓகே. அப்ப எது டாக்ஸ் எக்ஸம்ஷன்? 27 28 டாக்ஸ் கட்ட வேணாம் ரிலீஜியஸ் பர்பஸ் யூனியன் பண்றதுனாலன்னு சொல்லிட்டாங்க. Okay. Consider the following statement of the parliamentary committees. Members of the Rajya Sabha are not associated with the committees on public accounts and public undertakings. Tappu. Members of the committee on estimates are drawn from both the Lok Sabha and Rajya Sabha. இதுவும் தப்பு. ரொம்ப ஈஸியா இருக்கு. The Balwant Rai Mehta committee recommended which one of the following Panchayat Raj structures? Okay, Balwant Rai na first. Gram Panchayat at the village level and Panchayat Samiti at the block level only. Panchayat Samiti at the block level and Zilla Parishad at the district level only. Gram Panchayat at the village level, Panchayat Samiti at the block level, Zilla Parishad at district level. Gram Panchayat at the village level and Zilla Parishad at the district level only.
சி நான் போடுறேன், ஏன்னா அதில் தான் 3 இருக்குது, 3 டயர் சிஸ்டம். ஆமா, அவர் 3 டைம்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. அவ்வளோதான், இன்னைக்கு டோட்டா முடிஞ்சிச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.